Good morning friends. SA Commando Test Series 4 Chemistry Box Content 6th to 12th பார்க்கலாம் சரிங்களா? இல்ல பாருங்க particles in solid, particles in liquid and particles in gases. First solid அப்படின்ற திடப்பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு பார்ட்டிகலும் இன்னொரு பார்ட்டிகலுக்கும் இடையில வந்து பெருசா கேப் வந்து இருக்காது. அதனால தான் வந்து அது ஸ்ட்ராங்கா இருக்கு. In solid particles are tightly packed with very little space between them. அதனால தான் அது ஸ்ட்ராங்காவும் இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்டோன் சொல்லலாம். சில நேரம் வந்து நம்ம பார்த்தா ஐஸ் கியூப் சொல்லலாம். இந்த மாதிரி சில சாலிடான பொருட்களை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்து particles in liquid. Particles in liquid are arranged in random or irregular way and the space between the particle is greater than the solid. இங்க வந்து பார்த்தா ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இதை காட்டிலும் இந்த லிக்விட் கண்டிஷன்ல எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கேப்ஸ் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தா லிக்விட்னு சொல்லக்கூடிய திரவ பொருட்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் சொல்லலாம், மில்க் சொல்லலாம். இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். கேஸஸ் அப்படின்றது வாயுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சாலிட்ல பெருசா கேப் இருக்காது, லிக்விட்ல கொஞ்சமா கேப் இருக்கும். கேஸஸ்ல நல்லாவே கேப்ஸ் வந்து இருக்கும், ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும். The particles in the gases are arranged in far apart, they move freely. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா நம்ம ஏர் வந்து சொல்லலாம். அடுத்து சாலிட் ஸ்டேட்டு, லிக்விட் ஸ்டேட்டு, கேஷியஸ் ஸ்டேட்டு. அப்போது ஒரு சாலிட் ஸ்டேட் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும். அது வந்து ஒரு சில பிளேஸை வந்து ஆக்கியூபை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டெஃபினைட் ஷேப் அண்டு வால்யூம் இருக்கும். டெஃபினைட் ஷேப்புன்னும் போது இப்போ நம்ம வந்து ஐஸ் கியூப் எடுத்துக்கிறோம். அதுக்குன்னு வந்து ஒரு கியூப் ஷேப் இருக்குது இல்லையா? அதே மாதிரி அது சம் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும். அது வந்து ஒரு பிளேட்லேயோ ஒரு கப்லேயோ ஏதாச்சும் நம்ம கொட்டி வச்சோன்னா அதுக்கான சம் ஸ்பேசஸ் வந்து இருக்கும். அதுவே லிக்விடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி வந்து தண்ணி பாட்டில் ஊற்றி வைக்கிற வரைக்கும் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஷேப் இருக்கும். இப்போ ஒரு குடத்துல ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த குடத்தோடைய ஷேப்பில் இருக்கும். ஒரு கப்பில் ஊற்றி வச்சா அந்த கப்போடைய ஷேப்பு இருக்கும். எதுல ஊத்தி வைக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு மாறும். அப்போ நோ டெஃபினைட் ஷேப். இதுக்குன்னு வந்து ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்காது. லிக்விட்ஸ் அட்டைன் த ஷேப் ஆஃப் த வெசல் இன் விச் தே ஆர் கெப்ட். ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல ஊத்துறோம்னா கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். அது என்ன கண்டெய்னர்ல ஊத்துறோமோ அந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். கேஷியஸ் ஸ்டேட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேசஸ்க்கு வந்து பார்த்தா ஷேப்பும் இருக்காது, வால்யூமும் இருக்காது. நம்ம என்ன சொன்னோம், கேசஸ் மாலிகுலுக்கு வந்து பார்த்தா நிறைய கேப் இருக்கும். அது ஃப்ரீயா வந்து மூவிங் ஆயிட்டு இருக்கும். அப்போ இதுக்கான ஷேப்பும் இருக்காது, அதுக்கான வால்யூமும் இருக்காது. இன்கம்ப்ரசிபிள், இது நம்மளால வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இது பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்னா ஓரளவுக்கு நம்மளால கம்ப்ரஸ் பண்ணி பேக்கடு பாட்டில்ஸ்லாம் அடைச்சி வச்சு கூட நம்மளால சேல் பண்ண முடியும். இது வந்து ஹைலி கம்ப்ரசிபிள். ஒரு கேஸஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னா கம்ப்ரஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து there is little space between the particles of solid. அப்போ இந்த திடப்பொருள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தா ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் இருக்குன்னு முன்னே நம்ம டயக்ராமேட்டிக்காக பார்த்தோம். அதே மாதிரி இதில் வந்து பார்க்கும்போது இதை விட கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பார்ட்டிக்கல்ல இருக்கிறதுலே அதிகமான என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்பேசஸ் வந்து இருக்கும். These particles attract the each other very strongly. ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட எப்படி அட்ராக்ட் ஆயிருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்ராக்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்க்கும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் திடப்பொருளை விட எப்படி இருக்கும் அப்படின்னா திரவ பொருளில் கொஞ்சம் கம்மியான அட்ராக்ஷன் தான் இருக்கும். ஈர்ப்புன்றது இதில் அதை விட மிகவும் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட் கேனாட் மூவ் ஃப்ரீலி. சாலிட் பார்ட்டிகல்ஸால் வந்து ஃப்ரீயாக கேஸ் மாதிரி மூவ் ஆக முடியாது. ஒரு இடத்துல வச்ச மாதிரி தான் இருக்கும். அதுவே இது கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். இப்போ தண்ணி கீழே ஊற்றணும்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது அந்த மாதிரி. இதே கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து நல்லாவே வந்து மூவ் ஆகும். இங்கே பாருங்க, இந்த திங்க் டு லேர்ன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸ். இது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஐஸ் கட்டிக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா சாலிடு. இது மெல்ட் ஆச்சு, உருகுச்சு அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படின்னா தண்ணி. இந்த தண்ணி வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம், பாயில் பண்ணோம் அப்படின்னா என்னவா மாறும், நீராவியாக மாறும். அது கேஷியஸ் கண்டிஷன். அப்போது ஒரு ஐஸ் கட்டி நம்ம எடுக்கிறோம், அது மெல்ட் ஆச்சுன்னா அது லிக்விடாக மாறுது, திரவமாக மாறுது. அதை கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா அது வாயுக்களாக மாறுது, வேப்பராக மாறுது. அப்போ இதோட கெமிக்கல் ஃபார்முலா சேம் தான். அப்போ ஐஸ் கட்டியா இருந்தாலும் சரி, தண்ணியா இருந்தாலும் சரி, நீராவியா இருந்தாலும் சரி, அதோட கெமிக்கல் ஃபார்முலா H2O தான். ஆனா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் ஆஃப் மேட்டரா வந்து என்னவாகுது அப்படின்னா வந்து மாறுது. நெக்ஸ்ட் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ். அப்போ இந்த கேஸஸை வந்து நம்ம லிக்விஃபை பண்றோம், திரவமா மாத்துறோம் அப்படின்னா என்னவா மாறும்னா இப்போ நீராவியா இருக்கு. இந்த நீராவியை நம்ம கூல் பண்றோம், லிக்விஃபை பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்னா திருப்பி நீரா மாறிடும். திருப்பி இந்த நீரை வந்து நம்ம இன்னும் சில்னஸ் பண்ணோம் அப்படின்னா எகைன் நமக்கு ஐஸ் கட்டியா மாறிடும். அப்போ இது இந்த ஸ்டேஜாகவும் இது இந்த ஸ்டேஜாகவும் மாறும். எகைன் இது இந்த ரிவர்சிபிளாகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கக்கூடிய பொருளை பொறுத்து. நெக்ஸ்ட்
காம்பினேஷன் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு சம்டைம்ஸ் ஃபார் கம்ப்ளீட் செப்பரேஷன். இப்போ ஒரு மிக்சர் இருக்குது அப்படின்னா அந்த மிக்சரில் நிறைய கண்டாமினன்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படியெல்லாம் பிரித்து எடுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா, சாண்ட் அண்ட் சால்ட் இன் வாட்டர். ஒரு கிளாஸ் தண்ணியில் உப்பும் இருக்குது, என்ன இருக்குன்னா வந்து மணலும் கொட்டி வச்சுருக்காங்க. இந்த மிக்சரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம்னா, ஒன்று செடிமெண்டேஷன், தமிழில் வந்து படிய வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கிறோம், தண்ணி ஊற்றிக்கிறோம், அதுக்கப்புறம் சாண்டும் உப்பையும் போட்டுக்கிறோம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று செடிமெண்ட் படிய வைக்கிறது, அந்த தண்ணிலாம் படிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லாட்டி டீகேன்டேஷன், டீ வடிகட்டுற மாதிரி என்ன பண்ணலாம், டீகேன்டேஷன் பண்ணலாம். ஃபில்ட்ரேஷன் பண்ணலாம், ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணலாம். எவாப்ரேஷன், நீராவி ஆக வைக்கலாம். பாயில் பண்ணோம் அப்படின்னா எவாப்ரேட் ஆகி போகும். அடுத்து வந்து பார்த்தா கண்டென்சேஷன்னா வந்து கூல் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு மிக்சரில் இருக்கக்கூடிய கண்டாமினண்ட்டை நம்ம பிரித்து எடுக்கலாம். அடுத்து ஒரு துளி தண்ணீரில் வந்து எவ்வளோ பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா 10^21 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பியூரிட்டி ஆஃப் கோல்டு, தங்கத்தோடைய தரத்தை எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேரட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரிஜினல் பியூர் கோல்டுனா எவ்வளோ இருக்கணும்னா 24 கேரட் இருக்கணும். அதுவே இப்போ நம்ம ஜுவல்ஸ் அணிரும் இல்லையா, நம்ம கழுத்துக்கு போடுற நகைகள், இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸில் எவ்வளோ இருக்குன்னா 22 கேரட் தான். அப்போ மீதி 2க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து செம்பு வந்து கலந்துருவாங்க. செம்பு இல்லைனா வந்து பார்த்தா வெள்ளி வந்து கலந்துடுவாங்க. அப்போ கேரட்ல வந்து பார்க்கும்போது 24 அப்படிங்கிறது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. இதுதான் எப்படி வந்து ஒரு மிக்சரை நம்ம பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சும்மா பேசிக்காக பார்த்துக்கோங்க. இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய தானியங்களில் கல் இருந்துச்சுன்னா கையாலே நம்ம எடுத்து போட்டுடலாம், அதுக்கு பேர் ஹேண்ட் பிக்கிங்கு. சீவிங்னா ஜலடையை வச்சு நம்ம ஜலிக்கிறது. அதே வினோவிங்னா தூத்துறது. முறத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நெல் நம்ம புடைக்கும் போது நெல் தனியாகவும் பதர் தனியாகவும் நம்ம பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா வினோவிங் யூஸ் பண்ணலாம். த்ரெஷிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நெல்லுடைய தாளோட என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கிரைன்ஸ் இருக்கும். அப்போது தாளை தனியாகவும் அதில் இருக்கக்கூடிய தானியத்தை தனியாகவும் பிரிக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து த்ரெஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், தாள் இருக்குது, தாளை தனியாகவும் இந்த கிரைன்ஸை தனியாகவும் பிரிக்கிறது, அந்த ஸ்டாக்ல இருந்து இந்த கிரைன்ஸை பிரிக்கிற ப்ராசஸ்க்கு பேர் த்ரெஷிங். அடுத்து மேக்னெட்டிக் சப்ரஷன். அப்போது இரும்பு மேக்னெட்னால ஈர்ப்பு சக்தினால ஈர்க்கக்கூடிய பொருளை தனியாகவும் நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ப்ராடக்ட்ஸை தனியாகவும் என்ன பண்ணணும்னா பிரிச்சிடலாம். அடுத்து ஃபில்டரேஷன் பார்த்தோம். ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கிளியர் பண்ணிக்கலாம். டீகேன்டேஷன், டீ வடிகட்டுற மாதிரியும் வடிகட்டிடலாம். செட்டில் டவுன் பண்ண வச்சு படிய வச்சு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணுறது. ரைஸ் ஹஸ்க், இந்த ரைஸ் ஹஸ்க் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து பார்த்தா நெல்லில் இருக்கக்கூடிய உமின்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லில் இருக்கக்கூடிய உமி வந்து பார்த்தா அந்த தானியத்திலே மிகவும் கடினமான பகுதின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடும்போது கூட இந்த ரைஸ் மில்லேருந்து அரைச்சிட்டு வரக்கூடிய நெல்லில் என்ன இருக்குன்னா அந்த பிளாக் கலர் லேயர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இது வந்து பார்த்தா என்ன பில்டிங் மெட்டீரியலாகவும் அதே மாதிரி இன்சுலேஷன் மெட்டீரியல், மின்ன கடத்தாது இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபியூல்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சில நேரங்கள் வந்து பார்த்தா உரங்களாகவும் பயன்படுத்தப்படுது. நம்மளுடைய வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா, வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய கிளாத்ஸில் இருக்க டர்ட்டை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரிஃபியூகேஷன், மைய விலக்கு விசையை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். வாஷிங் மிஷின் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, மைய விலக்கு விசை. அடுத்து நம்ம முன்னே பார்த்தோம் ஃபிசிக்கல் சேஞ்ச்னா என்ன, கெமிக்கல் சேஞ்ச்னா என்னன்னு பார்க்கலாம். நோ நியூ சப்ஸ்டன்சஸ் ஆர் ஃபார்ம்டு, எந்த ஒரு புது சப்ஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆக போகிறதில்ல. ஐஸ் கட்டி அது உருகுச்சு அப்படின்னா தண்ணியாக மாறும், தண்ணி நம்ம கொதிக்க வச்சோம்னா பாயில் பண்ணோம்னா நீராவியாக மாறும். அப்போது எந்த ஒரு புது சப்ஸ்டன்ஸும் உருவாகலை, தண்ணியே தான் பல ரூபத்தில் மாறிட்டு வருது. ஐஸ் கட்டியாகவும் தண்ணியாகவும் நீராவியாகவும் மாறி வருது. இப்போ எந்த ஒரு புதிய சப்ஸ்டன்ஸும் உருவாகலை. ஆனால் இந்த கெமிக்கல் சேஞ்சில் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம சாப்பாடே இருக்குது, காலையில் செஞ்ச சாப்பாடு அடுத்த நாள் பார்க்கும்போது கெட்டுறது இல்லையா, அப்போது வேறு ஒரு புது சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அடுத்து பார்க்கும்போது இங்கே வந்து நோ சேஞ்ச் இந்த கெமிக்கல் கம்போசிஷன். இங்கே எடுத்துக்கிட்டது எல்லாமே என்னென்னா வாட்டர் மாலிகுல் தான். அது ஐஸ் கட்டியாகவும் இருக்கும், தண்ணியாகவும் இருக்கும், நீராவியாகவும் இருக்கும். அப்போது அதோடைய கெமிக்கல் ஃபார்மில் என்னவாக தான் இருக்கும், H2O தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமுமே அடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர் இஸ் சேஞ்ச் இன் த கெமிக்கல் கம்போசிஷன். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறி இருக்கும். எதில் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சில். நெக்ஸ்ட்டு இது வந்து டெம்பரரி சேஞ்ச் தான். ஃப்ரிட்ஜில் இருக்கிற வரைக்கும் ஐஸ் கட்டியாக இருக்கும், வெளியே வந்தோடனே தண்ணியாக மாறிடும், கொதிக்க வச்சோம் நீராவியாக மாறிடும். அப்போது திருப்பி அதோடைய ஆல்ரெடி இருந்த பொசிஷனுக்கு மாறிடும். டெம்பரரியாக தான், இது நிரந்தரமாக மாறிடும். ஒன்ஸ் ஒரு சாப்பாடு கெட்டதுக்கப்புறம் திருப்பி ஆல்ரெடி இருந்த ஃப்ரெஷ்ஷான சாப்பாடாக அது மாற வாய்ப்பு இல்லை. அடுத்து ரிவர்சிபிள், ஒன்று இன்னொன்னா மாறும்னு பார்த்தோமா, பட் இது ஒன்ஸ் மாறிடுச்சுன்னா எகைன் முன்னாடி இருந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்து மாறாது.
இங்க பாருங்க, ஐஸ் இன்டு வாட்டர் ஆன் ஹீட்டிங். நம்ம ஐஸை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா தண்ணியா மாறிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா மெல்டிங், உருகுதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாட்டர் இன்டு ஸ்ட்ரீம் ஆன் ஹீட்டிங். தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா ஆவியா போதா, வேப்பரைசேஷன், நீராவி ஆக்குறது. அடுத்து ஸ்டீம், இந்த ஆவியை தண்ணியா எப்படி மாத்தலாம் அப்படின்னா, கொதிக்க வச்ச தண்ணி வீட்டில் பிளேட் போட்டு மூடி வைப்போம். அந்த பிளேட் எடுத்து பார்க்கும்போது நிறைய வாட்டர் ட்ராப்லெட்ஸா இருக்கும் இல்லையா, அதை நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வாட்டரை வந்து நம்ம ஐஸாக மாற்றுறோம். தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன பண்ணுறோம், ஐஸ் கட்டியாக மாற்றுறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ரீசிங். சரிங்களா? வாட்டர் இஸ் நோன் அஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட். இட் டிசால்வ்ஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அப்போ சர்வதேச கரைப்பானா வந்து தண்ணி செயல்படுது. நிறைய பொருட்கள் வந்து கரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், த சேஞ்ச் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் சாலிட் டு கேஸ் டைரக்ட்லி இஸ் கால்டு சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் என்ன அப்படின்னா, ஒரு திடப்பொருளை நம்ம என்னவா மாற்றுறோம்னா வாயு பொருளாக மாற்றுறோம். இடையில ஒரு ஸ்டேஜ் இருப்பாங்க, அதுதான் வந்து திரவ பொருள். சாலிடு லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக கேஸாக மாறிடுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் சப்ளிமேஷன். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேம்பர். ஒன்றும் இல்லை, கற்பூரத்தை இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் கற்பூரத்தை வந்து டப்பாலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் அப்படியே ஒரு 1 or 2 days ஸ்மெல் வரும். அந்த கெட்டி வந்து என்னன்னா கரைஞ்சிரும். அப்போ அது லிக்விடாக மாறாமல் கேஷியஸாக மாறிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா வந்து சப்ளிமேஷன். இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து ஏர்ன்ற டாபிக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய எர்த் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய புவி. இந்த புவி வந்து எதை சுற்றி வருது அப்படின்னா வந்து சூரியனை சுற்றி வருதா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது புதன்கோள், அடுத்து இருக்கக்கூடியது வெள்ளி, இது புவி. இங்கே மாஸ் இருக்கும், இங்கே ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுகள் இருக்கும், அதுக்கப்புறம் மிச்சம் 4 பேர் இருப்பாங்க. ஜூபிட்டர், வியாழன், அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் பார்த்தா யுரேனஸ், அப்புறம் நெப்டியூன். இந்த இடத்துல கியூப்பர் பெல்ட்னு ஒரு பெல்ட் இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம். சரிங்களா? இந்த சோலார் சிஸ்டத்தில் பார்க்கும்போது 3வது பிளானட்டாக இருக்கிறது நம்ம எர்த்து. நம்ம எர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய வளிமண்டலம் தான் அட்மாஸ்பியர். சரிங்களா? இது ஓகேவா? இந்த அட்மாஸ்பியர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்மாஸ்பியரில் ஏன் இந்த ரீஜன் இந்த டயக்ராமேட்டிக் போட்டோன்னா, நம்மளுடைய எர்த்துக்கும் மார்ஸுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய லேயர் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு பார்த்தோமா, இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் என்ன இருக்குன்னா பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளுக்கு பேர் ஆஸ்ட்ராய்டு கற்கள். இது வந்து பார்த்தா புவி, எர்த்துன்னு சொல்லக்கூடிய புவி. இது வந்து பார்த்தா மார்ஸ், செவ்வாய் கிரகம். இது வந்து பார்த்தா வியாழன்கோள். செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன்கோளுக்கும் இடைப்பட்ட ஒரு ரீஜியன் தான் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய கற்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்ட்ராய்டு கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு கற்கள் இருக்கு இல்லையா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் அடுத்து பார்க்கலாம். அந்த ஆஸ்ட்ராய்டு கல் ஒரு துகளாக உடஞ்சி விழுந்துச்சு அப்படின்னா, இதுலேருந்து ஆஸ்ட்ராய்டு கல்லுலேருந்து ஒரு துகள் உடஞ்சி விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீட்டராய்டு. இந்த மீட்டராய்டு கல் வந்து நம்ம வளிமண்டலத்தில் எங்கே விழும் அப்படின்னா மீசோஸ்பியர். மீசோஸ்பியருக்குள்ளே வரும்போது அந்த கல் வந்து உராயும் போது என்ன ஆகுனா தீப்பற்றி எரியும். தீப்பற்றி எரிஞ்சு பூமிக்குள்ளே விழும்போது எரிக்கற்களாக விழும். சரிங்களா? அப்போது ஆஸ்ட்ராய்டு பெல்ட்லேருந்து ஆஸ்ட்ராய்டு கல், அதுலேருந்து ஒரு துகள் வெளியே வருது. வெளியே வந்து என்ன ஆகுதுன்னா மீட்டராய்டுன்ற பேரில் வருது. இந்த மீட்டராய்டு எங்கே வருதுன்னா வளிமண்டலத்தில் இருக்க அடுக்குக்குள்ள மீசோஸ்பியர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மீசோனா மிடில் இருக்கக்கூடிய லேயர்ஸில் மிடில் இருக்கக்கூடிய லேயர், அதனால தான் அதுக்கு மீசோஸ்பியர். இந்த லேயரில் மீட்டராய்டு கல் வந்து உள்ளே வந்தோடனே தீப்பற்றி எரியும். உராய்தல் காரணமாக அந்த கல் வந்து தீப்பற்றி எரிந்து புவிக்குள்ளே வந்து விழும். இதுதான் நம்ம எரிக்கற்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, நம்மளுடைய பூமியிலேருந்து நமக்கு மேலே ஃபர்ஸ்ட் இருக்கவங்க ட்ரோபோஸ்பியர். அன்றாட வெதர் சேஞ்சஸ்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம்னா இந்த ட்ரோபோஸ்பியரில் பார்க்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுக்குக்கு பேர் ஸ்ட்ராட்டோஸ்பியர். நம்மளுடைய ஓசோன் படலம் இங்கே தான் இருக்குது. அப்போது புற ஊதா கதிர்கள் வந்து இங்கே ரியாக்ஷன் ஆகிட்டு போகக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா இந்த ஓசோனோஸ்பியர். அதுக்கு மேலே இருக்கிறது தான் மீசோஸ்பியர்னு பார்த்தோம். மிடில் இருக்கக்கூடிய ஸ்பியர், இங்கே தான் வந்து எரிக்கற்கள் வந்து உருவாகல. எரிக்கற்கள் வந்து தீப்பிடிக்கக்கூடிய லேயராக இருக்கக்கூடியது இங்கே தான். அடுத்து அயனோஸ்பியர். இந்த அயனோஸ்பியர் பற்றி நம்ம பெரும்பாலும் பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய பூமியிலேருந்து வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது இங்கே தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி நம்ம பூமிக்குள்ளே வரும். இந்த அயனோஸ்பியர் அப்படின்றது அந்த ரேடியோலேருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸ் வந்து அந்த ரேடியோலஜிக்கல் அயான்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய லேயராக இருக்கிறது இந்த அயனோஸ்பியர். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது எக்ஸோஸ்பியர். இதை தாண்டி ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அது வேற ஒரு ரீஜியனை சார்ந்தது. எக்ஸோ அப்படின்றது அவுட்டர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, காற்று எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளுடைய அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. காற்றில் அதிகமாக இருக்கக்கூடியது 78% வந்து நைட்ரஜன். ஆக்சிஜன் வந்து பார்த்தா 21%. கார்பன் டை ஆக்சைடுனா நல்லா புரிஞ்சுக்கோங்க 0.03.
0.03%. இப்போ இந்த 0.03% தான் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்குது. இதை தான் நம்ம எல்லாமே நம்மளுடைய சுவாசத்தின் போது நம்ம நுகரக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸாக இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தா வாட்டர் வேப்பரும் கொஞ்சம் நீராவிகளும் நம்மளுடைய காற்றுகளில் கலந்துருக்கும். நெக்ஸ்ட் நோபல் கேஸஸ்ன்றது வெறும் 0.95%. மற்ற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதே மாதிரி டெம்பரேச்சர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடை அது வந்து ஒரு கேஸ் இல்லையா? இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து சில்னஸ் பண்ணுறோம், கூல் பண்ணுறோம் அப்படின்னா அது -57 டிகிரியில் என்னவா மாறிடும் அப்படின்னா கெட்டியாக மாறிடும், விச் மீன்ஸ் சாலிடாக மாறிடும். அப்போது கேஸாக இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஜில்னஸ் பண்ணோம், -57 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணோம் அப்படின்னா அது சாலிட் பார்ட்டிக்கலாக மாறிடும். இதில் என்ன கண்டிஷன்னா லிக்விடாக மாறாமல் கெட்டியாக மாறுறது. இப்போ என்ன அப்படின்னா நம்ம முன்ன ஒரு ப்ராசஸ் பார்த்தோம், சப்ளிமேஷன் ஒரு ப்ராசஸ் பார்த்தோம் இல்லைங்களா? முன்ன பார்த்தது சப்ளிமேஷன். இந்த சப்ளிமேஷனில் என்ன பார்த்தோம்னா சாலிட் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம். சப்ளிமேஷனில் ஒரு திடப்பொருள் வாயுவாக மாறும்னு பார்த்தோம். சாலிட் வந்து என்னவா மாறுச்சு? கேஸாக மாறுச்சு. பட் இங்கே வந்து என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு கேஸு டைரக்டாக சாலிடாக மாறும். அப்போது ஒரு சாலிட் பார்ட்டிக்கல் திடப்பொருள் கேஸாக மாறுது அப்படின்னா டைரக்டாக கேஸாக மாறுச்சுன்னா அதுக்கு பேர் சப்ளிமேஷன். இந்த இடத்துல என்ன நடக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற வாயு வந்து என்னவா மாறுதுன்னா டைரக்டாக சாலிடாக மாறிடுது. இது எந்த கண்டிஷனில் நடக்கும்னா -57 டிகிரி செல்சியஸ் வரும்போது மாறிடும். சரிங்களா? அதுக்கு பேர் என்னன்னா ட்ரை ஐஸ். இந்த ட்ரை ஐஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ட்ரை ஐஸ், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற கேஸ் வந்து ஐஸ் கட்டியாக மாறுது -57 டிகிரியில், அது ட்ரை ஐஸ். இது என்னவா இருக்குது அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டிங் ஏஜென்ட்டாக இருக்குது. நம்ம ஏதாச்சும் ஒரு மீனை பதப்படுத்தி அனுப்பலாம் அப்படின்னா இந்த ட்ரை ஐஸில் வச்சு போட்டு அனுப்பிடுவாங்க. அடுத்து வாட்டர். நம்ம எஸ்டூரிஸ் பார்த்துருப்போம். எஸ்டூரிஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நன்னீர். நம்மளுடைய நதியிலிருந்து வரக்கூடிய நீர் கடலோட கடக்கக்கூடியதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்டூரிஸ் அப்படின்னுவாங்க. இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா கூவம் அப்படின்றது ஒரு எஸ்டூரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ ஒரு காவேரி ஆறு இருக்குது, காவேரி ஆறு கடலோட கலக்க போகுது. அப்போ நன்னீரும் உப்பு நீரும் சேரக்கூடிய இடத்துல உருவாகக்கூடிய லேண்ட்ஃபார்முக்கு பேர் தான் எஸ்டூரிஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூவம். இங்கே வந்து பார்த்தா நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷஸ் வந்து ஹேபிட்டபிளாக இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா எஸ்டூரி அப்படின்றது என்ன அப்படின்னா நன்னீரும் உப்பு நீரும் சேரக்கூடிய இடத்துல தோன்றக்கூடிய லேண்ட்ஃபார்ம். அடுத்து தண்ணியை வந்து நம்ம எப்படி அளக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தா லிட்டர்ஸில் சொல்லுவோம், மில்லி லிட்டரில் சொல்லுவோம். கேலானோடைய அளவு மட்டும் என்னன்னு பார்த்துங்க. ஒரு கேலான் அப்படின்றது 3.785 லிட்டர். TMC அப்படின்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. டேம்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போது கியூபிக் ஃபீட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஹியூமன் பாடியில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தண்ணியோடைய லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. நம்ம பிளட்டு பார்க்கலாம், 83%. அது ரத்தத்தில் வந்து பார்த்தா RBC, WBC, பிளேட்லெட்ஸ்ன்னு பார்ப்போம். அப்போது பிளட்டோடைய கான்ஸ்டிடியூவன்ட்டில் 83% எது தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா தண்ணீர் தான் இருக்குது. அடுத்து வாட்டர் ஆன் த எர்த்து. வாட்டர் ஆன் த எர்த்துன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தா நம்மளுடைய புவியில் 100%ல் 97% வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சலைன் சாயில். சலைன் சாயில்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உப்பு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உப்பு நீர் வந்து பார்த்தா நம்மளுடைய யூசேஜுக்கு தேவையில்லாத ஒன்று. ஃப்ரெஷ் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வெறும் 3% தான். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே கிடைக்குதானா? நோ, எல்லாருக்குமே கிடைக்க கிடையாது. ஒரு சில ரீஜனில் தண்ணிக்கு இன்னுமே என்ன இருக்குன்னா பற்றாக்குறை இருக்குது. அப்போது நம்மளுடைய பூமின்னு எடுத்துக்கிட்டோன்னா 71% என்ன இருக்குன்னா தண்ணீர் பகுதி தான். மீதி 29% தான் நிலப்பகுதி. அப்போது அந்த 3 மடங்கு இருக்கக்கூடிய தண்ணீரில் 97% என்ன இருக்குன்னா உப்பு நீர். ரிமைனிங் 3% தான் வந்து நன்னீர். இந்த நன்னீரும் எல்லாருக்கும் கிடைக்குதானா? நோ. ஏன் அப்படின்னா இந்த நன்னீர்லேயும் 68.7% என்னவா இருக்குது அப்படின்னா ஐஸ் கேப்ஸாக இருக்குது, பனி ஆறுகளாகவும் ஐஸ் கட்டியாகவுமே இருக்குது. ஸோ இது இந்த 68.7% வந்து நம்மளுக்கு பயன்பட போகிறதில்ல. இது ஏதாச்சும் பேரிடரின் போது உருகுனா மட்டும்தான் தண்ணியாக மாறும். ஸோ இந்த நன்னீரை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ரிமைனிங் வந்து பார்த்தா கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லக்கூடிய நிலத்தடி நீர் வந்து 30.1% இருக்குது. அதே மாதிரி சர்ஃபேஸ் வாட்டர், சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இப்போ மேலே இருக்கக்கூடிய லேயரில் வெறும் 0.3% தான் இருக்குது. அப்போ இவ்வளோ கம்மியாக இருக்கும்போது நம்மளால் எப்படி யூஸ் பண்ண முடியும்? அப்போ எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தரமான நன்னீர் கிடைக்குதானா? அதுவும் கொஸ்டின் மார்க் தான். ஏரிகள் பாருங்க, 87% தண்ணீர் இருக்கு. இந்த ஏரிகள் இருக்கக்கூடிய தண்ணி எப்படி வரும்? மழை பொழிந்தால் மட்டும்தான் வரும்.
அப்போது இதுவுமே வந்து பார்த்தா எல்லாருக்கும் கிடைக்குமானா நோ. அந்த பர்டிகுலர் ரீஜனில் ரெயின் நமக்கு கிடைச்சி ஸ்டோர் ஆனால் மட்டும்தான் கிடைக்கும். 2% ரிவர்ஸ். எவ்வளோ நதிகள் இருந்தாலும் நம்மளுக்கு நதிகள்லேருந்து கிடைக்கக்கூடியது 2% தான். அதுலேயும் எந்த ஒரு கண்டாமினேஷனும் மாசுபாடும் ஏற்படாமல் இருந்தால் மட்டும்தான் அதையும் நம்மளால் பயன்படுத்த முடியும். அப்போது 100%ல் 71% தண்ணி இருக்குது உலகத்தில். அதில் 97% என்னவாயிடுச்சுன்னா உப்பு நீராக போயிடுச்சு. ரிமைனிங் 3% தான் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. அதுலேயும் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து நமக்கு கிடைக்குது. நம்மளுடைய இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த பனியாறுகளில் வந்து பார்த்தா அதிகமான வந்து பார்த்தா நிறைய பனியாறுகள் இருக்கும். ஆசியாலே இருக்கக்கூடிய அதிகமான நதிகளில் 10 முக்கியமான நதி இந்த இமயமலையுடைய பனியாறுகள்லேருந்து தான் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து பல பில்லியன் மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது. ஒருவேளை இந்த தண்ணிலாம் இல்லைன்னா நம்மளும் துபாயில் இருக்கவங்க மாதிரி இன்னும் ட்ரையஸ்ட் ரீஜனில் இன்னும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன்ஸும் வரும். தண்ணியை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் தான் ஃப்ரீஸ் பண்ணுவோம். அதுவே பாயில் பண்ணுறோம் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் வந்து பாயில் பண்ணுவோம். ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22 நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா சர்வதேச தண்ணீர் தினமாக கொண்டாடுறோம். அந்த தினத்தில் நம்ம கிராம சபா மீட்டிங்கும் வந்து நடத்துகிறோம். கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். அடுத்த டாபிக்கு சோப்பு. நம்ம அன்றாட சோப்பை பயன்படுத்துகிறோம், டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சோப்புன்றது நார்மலாக பாத்திங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. டிட்டர்ஜென்ட் அப்படின்றது வாஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு. அப்போது நம்ம இதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கிளாத்ஸை வந்து சுத்தம் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா சோப் மாலிகுல்ல சோப் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பகுதி என்னவாக இருக்குன்னா ஹைட்ரோஃபோபிக், இன்னொன்று ஹைட்ரோஃபிலிக். வாட்டர் லவ்விங், வாட்டர் ஹேட்டிங்னு 2 ரீஜன்ஸ் இருக்குது. அப்போ தண்ணியை விரும்பக்கூடிய ரீஜன் போய் தண்ணியோட ஒட்டிக்கும், தண்ணியை வெறுக்கக்கூடியது போய் ஸ்டெயினோட ஒட்டிக்கும், ஸ்டெயின்னா கரையோட ஒட்டிக்கும். அப்போ நம்ம சோப் போடும்போது அந்த கரை ரிமூவ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா வந்து ஹைட்ரோஃபோபிக் அப்படின்ற கண்டிஷன் தான். ஹைட்ரோஃபிலிக் அண்ட் ஹைட்ரோஃபோபிக். ஃபர்டிலைசர், உரம். இந்த உரம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா வந்து பார்த்தா பிளான்ஸ் வந்து வளர்றதுக்காக நம்ம போடக்கூடியது. ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸும் இருக்குது, இன்ஆர்கானிக்காக கெமிக்கல் மூலியமாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபர்டிலைசரும் இருக்குது. இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இயற்கை உரங்கள் போட்டோம் அப்படின்னா மண்ணோடைய தரம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதஹசிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கம். ஏதாச்சும் 2 விஷயத்தை வந்து ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்மளை சுற்றி இருக்கிற தினமும் அன்றாட பார்க்கக்கூடிய கெமிஸ்ட்ரி பற்றி பார்க்குறது தான் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். அடுத்து வந்து பார்த்தா சிமெண்ட். இந்த சிமெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கே அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், பில்டிங் கட்டுறோம் அப்படின்னாவே சிமெண்ட்ன்றது ஒரு அடிப்படையான ஒரு பொருள். அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்றது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட கெமிக்கல் ஃபார்ம்ல. இது நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா கை உடஞ்சிருச்சுன்னா மாவு கட்டு போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சர்ஜரி ஃபார் செட்டிங் ஆஃப் ஃப்ராக்சர்டு போன்ஸ். அதே மாதிரி மேக்கிங் காஸ்ட் ஃபார் ஸ்டாச்சூஸ் அண்ட் டாய்ஸ். நம்ம நிறைய சிலைகள்லாம் நிறைய வீட்டில் பார்த்துருப்போம். அந்த ஒயிட் கலர் ஸ்டாச்சூஸ்லாம் வந்து பார்த்தா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு தான் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜிப்சம் அண்ட் எப்சம் சால்ட். இது வந்து பார்த்தா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா அனிமல்ஸுக்கு, பிளான்ட்ஸுக்கு மற்றும் என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ணும்போது நம்மளுக்கு அழுக வருது இல்லையா, அதுக்கு காரணம் ஒரு முக்கியமான கெமிக்கல் காம்பனண்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொப்பனீத்தியல் எஸ் ஆக்சைடு அப்படின்றது தான். ப்ரொப்பனீத்தியல் எஸ் ஆக்சைடு அப்படின்ற வேதிப்பொருள் வந்து வரனால தான் நம்மளுடைய கண்ணில் வந்து தண்ணி வருது. கண்ணில் தண்ணி வரதுக்கான கிளாண்ட் எது, சுரப்பி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து லாக்ரிமல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த கெமிக்கல்னால தான் வந்து பார்த்தா நமக்கு என்ன வருது அப்படின்னா வந்து கண்ணீர் வருது. ஆனால் கண்ணில் தண்ணி வரதுக்கான சுரப்பி பேர் என்ன அப்படின்னா லாக்ரிமல் சுரப்பி, லாக்ரிமல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது என்ன அப்படின்னா இந்த ப்ரொப்பனீத்தியல் எஸ் ஆக்சைடு அப்படின்ற கெமிக்கல் வரனால தான் கண்ணில் தண்ணீர் வருது. ஒவ்வொரு டைமும் ஆனியன் நம்ம கட் பண்ணிட்டே இருக்கும்போது அதில் நிறைய செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். கட் பண்ண அந்த செல்ஸ் கட் ஆகிட்டே இருக்கனால என்ன ஆகும்னா இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அதனால நம்மளுக்கு தண்ணி வரும். தண்ணீரை உற்பத்தி பண்ணக்கூடிய சுரப்பி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லாக்ரிமல் சுரப்பி, லாக்ரிமல் கிளாண்டு. சரிங்களா? அடுத்து earthworm take organic wastes food and produce compost casting. So earthworm are known as farmers friend. அப்போ விவசாயியோடைய உழவனின் நண்பன் யாரை சொல்கிறோம் அப்படின்னா earthworm. மக்குன குப்பைகளை வந்து உட்கொண்டு நம்மளுக்கு தரமான வந்து ஃபர்டைல் சாயில்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா வந்து இந்த earthwormனு சொல்லக்கூடிய மண்புழுக்கள் தான். 1824 ஜோசப் ஆஸ்பிடின் அப்படின்றவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னா வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு. இது வந்து பார்த்தா எங்கே கிடைச்சிருக்கும் அப்படின்னா வந்து போர்ட்லேண்ட் அப்படின்ற இடத்துல கிடைச்சிருக்கும். அதனால அந்த நேமே வச்சிருப்பாங்க. இது அந்த இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டோன்ஸா இருந்துச்சு. அது போர்ட்லேண்ட் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கு. அடுத்து யூரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். யூரியால எவ்வளோ நைட்ரஜன் இருக்குன்னா 46% வந்து நைட்ரஜன் இருக்கு. இந்த சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட் இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து உரங்களுடைய பெயர். சும்மா ஒரு ரீட் மட்டும் விட்டுக்கோங்க.
உலோகம்னா என்ன, அலோகம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. மெட்டல்ஸ் ஆர் லஸ்ட்ரஸ். எப்பயுமே உலோகம் வந்து மினுமினுப்பாக இருக்கும். இப்போ தங்கம்ன்றது ஒரு மெட்டல்னு சொல்கிறோமா, அது பார்க்க லஸ்ட்ரஸாக இருக்கா, மினுமினுப்பாக இருக்கா, அப்போ லஸ்ட்ரஸ் மினுக்கக்கூடியதாக இருக்கும், ஷைனி சர்ஃபேஸாக இருக்கும். ஆனால் அலோகம் வந்து பார்த்தா அந்த மாதிரி லஸ்ட்ரஸாலாம் இருக்காது, மினுக்காது, ஷைனி அப்பியரன்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி ஜென்ரலாக உலோகம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ இரும்பு எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ ஹார்டாக இருக்குது, அப்போது இது வந்து உலோகத்துக்கு சொல்லலாம். நான் மெட்டல்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் பெண்டபிள். நம்மளால் அதை வளைச்சு நம்மளுக்கு தேவையா யூஸ் பண்ணிக்க முடியும். தங்கத்தை நம்ம வளைச்சு நம்ம நிறைய நெக்லஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளால இங்க பெண்ட் பண்ண முடியாது. இதுக்கு அப்படியே அது ஆப்போசிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போ மின்சாரத்தை வந்து கடத்தக்கூடியதா யார் இருக்காங்கன்னா உலோகங்கள் இருக்காங்க. பட் இவங்களால கடத்த முடியாது, இவங்க இன்சுலேட்டர்ஸா ஆக்ட் ஆவாங்க. அடுத்து வந்து பார்த்தா இது நம்ம என்னவா பண்ணலாம் அப்படின்னா வயர் மாதிரியோ ஷீட் மாதிரியோ வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால அதை வளைச்சிக்க முடியும். இது டக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதால அப்படி பண்ண முடியாது, நான் டக்டைல். அடுத்து எப்படி வந்து மின்சாரத்தை கடத்துதோ அதே மாதிரி ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். ஆனால் இதால் வந்து பண்ண முடியாது. ஒரு பெல் அடித்தா சவுண்ட் எப்படி வருமோ அந்த மாதிரி உலோகத்தில் வந்து பார்த்தா சவுண்டு கிரியேட் ஆகும். பட் அலோகத்தில் அப்படி கிரியேட் ஆகாது. நெக்ஸ்ட்டு காப்பர் அப்படின்ற எலமெண்ட்டோடைய லத்தீன் பெயர் என்னன்னா குப்ரம், அதோடைய சிம்பிள் Cu. அடுத்து லெட்டுனா பிளம்பம், Pb. பொட்டாசியம் அப்படின்னா வந்து கேலியம் அப்படின்றது லாட்டின் நேமு, அதனால வந்து K அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். அயன் அப்படின்னா ஃபெர்ரம், Fe. நெக்ஸ்ட்டு மெர்க்குரி அப்படின்னா ஹைட்ராகைரம், அதனால நம்ம Hgன்னு சொல்கிறோம். சோடியம் அப்படின்னா நாட்ரியம், Na. எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்டான சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம எலமெண்ட்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட் சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எலமெண்ட் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்டான சப்ஸ்டன்ஸு. காம்பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட் சேர்ந்தது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எதை உருவாக்கும் அப்படின்னா வந்து காம்பவுண்ட்ஸை உருவாக்கும். ஆனால் காம்பவுண்ட்ஸ் வந்து உடஞ்சி என்னத்தை மாற்றும் அப்படின்னா வந்து எலமெண்ட்ஸை கொடுக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹீலியம்ன்றது ஒரு எலமெண்ட்டு. காம்பவுண்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா வந்து H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட்டு, ஒன்று சிங்கிள் எலமெண்ட்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட்டு கூடுதலாக சேர்ந்துச்சுன்னா அது காம்பவுண்டு. அப்போது இந்த எலமெண்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் காம்பவுண்டை உருவாக்கும். இந்த காம்பவுண்டு செதஞ்சிச்சு அப்படின்னா H2 தனியாக O2 தனியாக போயிடுமா, அப்போது இது வந்து ரெண்டும் ஒருங்கிணைந்தால் காம்பவுண்டு உருவாகும். இந்த காம்பவுண்டு செதஞ்சிச்சுன்னா இந்த எலமெண்ட் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து ஆட்டம்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். எலமெண்ட்டோடைய பேசிக் பார்ட்டிகல் என்னன்னா அணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலிகூல்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஹைட்ரஜன் மற்ற எலமெண்ட்ஸோடைய சிம்பிள் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு ஹாட் ஏர் பலூன். நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம் தான். இந்த ஹாட் ஏர் பலூன் இருக்கு இல்லையா, இது ஏன் மேலே மிதக்குது அப்படின்னா உள்ளேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏர் இருக்கும். இந்த ஏர் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் எரியணும், பேர்ன் பண்ணணும், நெருப்பு தீ பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஹாட் ஏர் பலூனில் இருக்கக்கூடிய ஏரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேர்ன் பண்ணுவாங்க. எரிக்கும் போது என்ன ஆகும்னா உள்ள பேர்னிங் இருக்கும்போது வெளியே இருக்கிறத விட உள்ளே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா பலூன் வந்து என்ன ஆகும், ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும், மிதந்துட்டு இருக்கும். அப்போ என்னன்னா when air inside the hot air balloon is heated with a burner it expand. எப்பயுமே வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ எக்ஸ்பென்ஷன் காசஸ் டென்சிட்டி ஆஃப் ஏர் இன்சைட் த பலூன் டு டிக்ரீஸ். இப்போ இது விரிவடையும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த அடர்த்தி வந்து குறையும். ஆனால் பலூனுக்கு வெளியே இருக்கக்கூடிய அடர்த்தி அதிகமாக இருக்கும். இப்போ அடர்த்தி வெளியே அதிகமாக இருந்து உள்ள கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு பொருள் வந்து மிதக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த பலூன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து இந்த சாலிட் லிக்விட் கேஸ் முன்னே பார்த்தது தான். ராபர்ட் பாய்லே அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் முதல்ல எலமெண்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து காயின் பண்ணுது. ராபர்ட் பாய்லே முதல் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா எலமெண்ட் அப்படின்ற வார்த்தையை காயின் பண்ணியிருப்பாரு. காம்பவுண்டுக்கான சில ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது தெரிகிறது சுக்ரோஸ் தான். C12H22O11. இது டைசாக்ரைடுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து பயாலஜியில் பார்ப்போம். அதே மாதிரி the most abundant type of atom in the universe is hydrogen atom. அப்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக கிடைக்கக்கூடியது வந்து எதுன்னு பார்த்தா இந்த யூனிவர்ஸில் ஹைட்ரஜன் ஆட்டம். ஏன்னா 74% இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்குது. நம்மளுடைய சன் எடுத்துக்கலாம். சன்னில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா சூரியனில் நடக்கக்கூடியது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் என்னன்னா ஹைட்ரஜன் மாலிகூல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஹீலியமும் உருவாகும். அப்போது
ஒரு ஒரு 2 எலமெண்ட் கம்பைன் ஆகி ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு இன்னொரு எலமெண்ட் வந்து கொடுக்கும். இதுதான் வந்து ஃபியூஷன் ரியாக்ஷன். இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து ஹைட்ரஜன் தேவை. அதனால தான் சூரியனே வந்து மிகவும் வெப்பமாக இருக்குது. 5700 டிகிரி செல்சியஸ் வெப்பமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் தான். இங்கே என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ சூரியனில் எப்படி இருக்குன்னா சூரியன் மாதிரி பல நட்சத்திரங்கள் வந்து பார்த்தா நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்குது. அப்போது 74% வந்து நம்மளுடைய யூனிவர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். இதுவே வந்து நம்மளுடைய புவியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எர்த்தில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது இரும்பு. இரும்பு பார்ப்போமா? புவி வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரஸ்ட், புவியோடைய ஓட்டு பகுதி, உள்ளே இருக்கக்கூடிய மேண்டல் பகுதி, அதுக்கு உள்ள என்ன இருக்குன்னா கோர் பகுதி. இந்த கோர் பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா நைஃப்னு சொல்லக்கூடிய நிக்கல் மற்றும் அயரன் இருக்கும். அப்போ அயனா இப்போ புவியில் அதிகமாக காணப்படக்கூடியது அயனா. அடுத்து ஆக்சிஜன், வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய 2வது பொருள் ஆக்சிஜன் 21% பார்த்தோமா. அடுத்து சிலிக்கான். இந்த சிலிக்கான்ன்றது எங்கே இருக்குன்னா புவியோடைய ஓடில் 2ஆக பிரிப்போம். கான்டினென்டல் கிரஸ்ட்டு, ஓஷியானிக் கிரஸ்ட்னு பிரிப்போம். இந்த கான்டினென்டல் கிரஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா சியால் அப்படின்னு இருக்கும், சிலிக்கான் மற்றும் அலுமினியம். அதே இந்த ஓஷனில் என்ன இருக்கும், கடல் பகுதியில் என்ன இருக்குன்னா சிமான் இருக்கும், சிலிக்கான் மற்றும் மெக்னீஷியம். அப்போ என்ன இருக்குது, புவியோடைய ஓடில் சிலிக்கான் இருக்கா, அதுதான் இந்த சிலிக்கான். ஐரன் பார்த்தோமா நம்ம கோர் பகுதியில் இருக்கக்கூடியது. ஆக்சிஜன் பார்த்தோமா நம்மளுடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்து ஆட்டம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல். டால்டனுடைய அட்டாமிக் தியரியில் ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள்னு சொல்லியிருப்பாரு. அப்போது இருக்கிறதுலே வந்து சின்ன எலமெண்ட் எதுனா ஆட்டம். மாலிகுல் அப்படின்னா ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து உருவாக்குறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாலிகுல்ஸ். எலமெண்ட் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ், நம்மளால் உடைக்கவே முடியாது. இப்போ ஹைட்ரஜன், ஹீலியம் அப்படின்னா ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். பட் காம்பவுண்ட் அப்படின்றது 2 ஹைட்ரஜன் சேர்ந்தது, H2O, O3, O2 இந்த மாதிரி வரது எல்லாமே காம்பவுண்ட். அதை நம்மளால் சிதைக்க முடியும். பிஸ்மத் அப்படின்றது வயிற்றுப்போக்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன். நம்மளுக்கு டயரியா ஏற்படும் போது பிஸ்மத் அப்படின்றது மெடிசனில் யூஸ் பண்ணுவோம். இந்த பிஸ்மத் அப்படின்றது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற எலமெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இது டயரியாவுடைய மெடிசனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐசோடோப்ஸ், ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோனு 3 விஷயம் பார்ப்போம். ஐசோடோப்புகள் அப்படின்னா எலமெண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஹைட்ரஜன், டியூட்ரியம், ட்ரிட்டியம், அப்போது ஒரே எலமெண்ட் தான், ஹைட்ரஜன் 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 தான். ஆனால் இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா நியூட்ரான் நம்பர் வந்து பார்த்தா டிஃபராக இருக்கும். அப்போது இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், மாஸ் நம்பர் வேறுபடும். எலமெண்ட் சேமு. ஐசோடோப் அப்படின்னா எலமெண்ட் சேம், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தான். அதே மாதிரி அட்டாமிக் நம்பரும் சேம் தான், மேலே இருக்கக்கூடிய நிறை எண் மட்டும் மாறும். ஹைட்ரஜனுக்கு இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது எலமெண்ட் சேமு, அட்டாமிக் நம்பரும் சேமு, நிறை எண் மாஸ் நம்பர் மட்டும் மாறுச்சு அப்படின்னா அது ஐசோடோப்பு. ஐசோபார் அப்படின்னா சேம் மாஸ் நம்பர் இருக்கும், நிறை எண் ஒரே மாதிரி இருக்கும். கால்சியமுக்கு 40 இருக்கும், ஆர்கானுக்கும் 40 இருக்கும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் வேறு. மேலே எலமெண்ட்டும் சேமு, அட்டாமிக் நம்பர் சேமு, மாஸ் நம்பர் மட்டும் வேறு. இங்கே என்ன அப்படின்னா அதோடைய எலமெண்ட் 2மே வேறு, கீழே இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பரும் வேறு. எது மட்டும் சிமிலராக ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னா நிறை எண் மட்டும் ஒற்றுமையாக இருக்கும். கால்சியம் மற்றும் ஆர்கான் 40-40 கொடுத்துருக்காங்க. ஓகே, முன்ன பார்த்ததே தான். அதே சாலிட், லிக்விட், கேஸஸு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனதர் வே ஆஃப் ப்ரிவென்டிங் ரஸ்டிங். என்னன்னா வந்து துருப்பிடிக்கிறது. இப்போ ஒரு இரும்பு பொருள் இருக்குது, ரொம்ப நாளாக வெயிலில் நம்ம போட்டோன்னு வைங்களேன், மழையிலையும் வெயிலையும் பட்டது என்ன ஆகிடும், துருப்பிடிச்சிரும். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரஸ்டிங்கை நம்ம தடுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா முலாம்புசுதல், கால்வனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அனதர் வே ஆஃப் ப்ரிவென்டிங் ரஸ்டிங் இஸ் டு டெபாசிட் எ லேயர் ஆஃப் மெட்டல் லைக் குரோமியம் ஆர் ஜிங்க். இரும்பு மேலே குரோமியத்தையோ ஜிங்கையோ போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா கால்வனைசேஷன் ஆகிடும். கால்வனைசேஷனாக முலாம்புசுதல். இரும்பு பெஞ்சுக்கு பதிலாக மேலே குரோமியத்தையோ ஜிங்கையோ கோட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், ரொம்ப நாளைக்கு துருப்பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் என்ன இருக்கும்னா ஈரப்பதம் இருக்கும். மழையே பெய்யலனாலோ அந்த இரும்பு பொருள் எப்படி துருப்பிடிக்குது அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினாலையும் துருப்பிடிக்கும். ஸோ நம்ம குரோமியம் இல்லைனா ஜிங்கை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா முலாம்புசுதல் பண்ணலாம். அடுத்து ஐரன் பில்லர் அட் டெல்லி. நம்ம குதுமினாரில் இருக்கக்கூடிய டெல்லி ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். இந்த இரும்புத்தூண் மெக்ரோலியில் இருக்கக்கூடிய இந்த இரும்புத்தூண் வந்து பார்த்தா இன்ன வரைக்குமே துருப்பிடிக்காமல் இருக்குது. இது வந்து பார்த்தா அது அவங்களுடைய கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக சொல்லி ஹிஸ்ட்ரிலையுமே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா there is an iron pillar at குதுமினார் காம்ப்ளெக்ஸ் in Delhi which is more than 1600 years age. 1600 வருடம் மிகவும் பழமையான இது வந்து பார்த்தா even after such a long period the iron pillar kept in
ஓப்பன் ஸ்பேசஸ் ஹேஸ் நாட் ரெஸ்டட் அட் ஆல். இன்ன வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய அப்போ இருந்தக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். திஸ் ஷோஸ் தட் இந்தியன் சயின்டிஸ்ட் மேட் எ கிரேட் அட்வான்ஸ் இன் மெட்டல் மேக்கிங் டெக்னாலஜி. அப்போ நம்ம அப்போவே என்ன பண்ணியிருக்கோம், 1600 வருடங்களுக்கு முன்னாடியே மெட்டல் மேக்கிங் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக இருந்திருக்கும். கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ரியாக்ஷன் நடக்கும். ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் நடக்குதுன்னா ஒரு சைடு ரியாக்டன்ட் இருக்கும், இன்னொரு சைடு ப்ராடக்ட் இருக்கும். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும். அப்போ கேட்டலிஸ்ட் அப்படின்றது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுறதுக்கு தூண்டுதலாக இருக்கும். ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது, ரியாக்ஷனை வந்து தூண்டுறது, சீக்கிரமாக ரியாக்ஷனை முடிக்கிறதுக்கான ஒரு பொருளாக ஆக்ட் ஆகிறது தான் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ் தட் ஸ்பீட் அப் த ப்ராசஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச் அண்ட் இட் இஸ் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். இப்போது ஒரு ரியாக்ஷன் நடக்குது, எக்ஸாம்பிளாக நம்ம அயன் அப்படின்றத ஒரு கேட்டலிஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். அது வந்து ரியாக்ஷன் நடக்கும்போது அயன் வேற ஒரு பொருளாக மாற போகிறது இல்லை, அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வேகமாக உதவுறது, ஸ்பீடப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கேட்டலிஸ்ட். இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈஸ்ட் ஆக்ட் அஸ் த கேட்டலிஸ்ட் இன் த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர். அப்போது இந்த சர்க்கரை வந்து நொதித்தல் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கான கேட்டலிஸ்ட்டாக எது இருக்குன்னா ஈஸ்ட் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிளாஸ்டிக் ஹாஸ் பீன் அரௌண்ட் ஃபார் லெஸ் தென் 200 years. அது இன்ட்ரடியூஸ் ஆகியே வந்து பார்த்தா 200 வருஷம் தான் இருக்குது. அப்போ எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்கஸ் அப்படின்றவர் தான் வந்து முதல்ல வந்து பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சிருப்பாரு, பார்க்கசின். அப்போது முதல்ல பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வந்து பார்க்கசின். ஓகேவா? சிந்தட்டிக் ஃபைபர் நேச்சுரலாக கிடைச்சிச்சுன்னா நேச்சுரல் ஃபைபர். இப்போ நம்ம பருத்திலேருந்து எடுக்கக்கூடியது பருத்தி நார்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது. சணல்லேருந்து எடுப்போம், அது வந்து பார்த்தா நேச்சுரல் ஃபைபர். சிந்தட்டிக் அப்படின்னா நம்ம செயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய ஃபைபரு. சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் த பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் பெட்ரோலியம் ஆயில் அண்டு கேஸ். அப்போது நம்ம பெட்ரோல் ஆயில் கேஸை ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். இல்லை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நைலான் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பாறைகளை வந்து கிளைம் பண்ணி ஏறத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நைலான் இஸ் எ பிளாஸ்டிக் பாலிமர் மேட் ஆஃப் கெமிக்கல் யூனிட்ஸ் கால்டு பாலிஅமைட்ஸ். பாலிஅமைட்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் மோனோமர்ஸ். அப்போ ஒலிமைட்ஸ் அப்படின்றது என்னன்னா மோனோமர்ஸால் ஆனது. ஹெக்ஸாமெத்திலின் டைஅமைட் அண்ட் அடிபிக் ஆசிட். Solid chips of these polymers are melted and forced through heated spinneret which has very tiny holes. Actually நைலான் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். இது வந்து நம்ம வந்து சிந்தட்டிக் மூலியமாக ஆர்டிஃபிஷியல் மூலியமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்தா இந்த நைலானு. அது இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தா இது அடிபிக் ஆசிட் அப்படின்றதும் முக்கியம் தான். அடிபிக் ஆசிட், அதுக்கப்புறம் ஹெக்ஸாமெத்திலின் டைஅமைட். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது வந்து மோனோமர்ஸ், ஒலிமைட்ஸாக வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இந்த ஓஆர்எஸ் பவுடர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஓஆர்எஸ் பவுடர் வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாருன்னா திலீப் மெஹலனோபிஸ் இந்த ஓஆர்எஸ் பவுடர் கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பரிசு வாங்கியிருப்பார். அப்போது ஓஆர்எஸ் அப்படின்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டயரியான்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு, நம்மளுக்கு பேதி அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓஆர்எஸ் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோடியம் குளோரைடு, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா சோடியம் குளோரைடு இருக்கும், குளுக்கோஸ் இருக்கும், பொட்டாசியம் குளோரைடு இருக்கும், ட்ரைசோடியம் சிட்ரேட் அண்ட் டைஹைட்ரேட். இதோடைய கண்டென்ட்லாம் சும்மா இருக்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்டிசெப்டிக்னா என்ன, டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ஆன்டிசெப்டிக்ஸுமே வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் தான், ஆனால் எல்லா டிஸ்இன்ஃபெக்டன்ட்மே ஆன்டிசெப்டிக்காக வராது. ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தா லைவாக உயிரோட இருக்க டிஷ்யூஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம், இது நகராத ஆப்ஜெக்ட்டுக்கும் இது பண்ணலாம். இப்போ டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா நம்ம லேபில் ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சில இடத்துல வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்போது உயிரில்லாத பொருளுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஸ்கின்னு, நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் இது வந்து பார்த்தா லேபில் ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக் பாருங்கள், இங்கே வந்து கார்லிக் கொடுத்துருக்காங்க, டர்மரிக்கு, ஆலோவேரா, ரேடிஷ் மற்றும் ஆனியன் கொடுத்துருக்காங்க. இல்லை பின்னாடி வந்து கொஷின்ஸும் இருக்குது, பார்த்துக்கோங்க. வாட்டருடைய கெமிக்கல் நேம் ஹைட்ரஜன் ஆக்சைடு, H2O. அது வந்து நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணோம்னா குடிக்கிறது பர்பஸுக்காகவும் கரைப்பானாகவும் யூஸ் பண்ணுறோம். டேபிள் சால்ட்ன்றது சோடியம் குளோரைடு, NaCl. சோடியம் குளோரைடுன்றது NaCl. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டயட்டில் நம்ம வந்து சில விஷயங்கள் பதப்படுத்தி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கருவாடு, மீட்டு, கறி இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணலாம். சுகர், சர்க்கரை, சுக்ரோஸ். சர்க்கரையில் என்ன இருக்குன்னா சுக்ரோஸ் இருக்குது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். முன்னே பார்த்தோம் சுக்ரோஸோடைய ஃபார்முலா. இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, டாஃபீஸ், ஃப்ரூட் ஜூஸஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பேக்கிங் சோடானா வந்து சோடியம் பைகார்பனேட். எப்பயுமே வந்து சோடியம் கார்பனேட்டுக்கும் பைகார்பனேட்டுக்கும் குழப்பம் வந்துட்டே இருக்கும். இப்போது பேக்கிங் சோடா அப்படின்னா பி இருக்கா, இப்போ சோடியம் பைகார்பனேட்லேயும் பி வரும். இப்போது பேக்கிங் சோடானா சோடியம் பைகார்பனேட்டு. வாஷிங் சோடா அப்படின்னா சோடியம் கார்பனேட்டு. ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு விஷயம்.
பேக்கிங் அப்படின்னா பைகார்பனேட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ பேக்கிங் சோடா அப்படின்றது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து பீவிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், பேக்கிங் பவுடர், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேக்ஸ் அண்ட் பிரெட். அப்போ இந்த விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணுறது பேக்கிங். வாஷிங் சோடான்றது டிட்டர்ஜென்ட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, சோப் ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ப்ளீச்சிங் பவுடர் கால்சியம் ஆக்சிக் குளோரைட் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் ஸ்டெரிலைசேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு குயிக் லைம். குயிக் லைம்ன்றது கால்சியம் ஆக்சைடு சிமெண்ட் மற்றும் கிளாஸ் ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்லேக்டு லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. செவுத்தில் வந்து ஒயிட் வாஷிங் நம்ம வீட்டில் சுண்ணாம்பு அடிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தா ஸ்லேக்டு லைம். லைம் ஸ்டோன் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் அப்படின்றது லைம் ஸ்டோனு. இதே கால்சியம் கார்பனேட் நம்ம வேற எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கோரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பவளப்பாறைகள். கோரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பவளப்பாறைகள் என்ன இருக்கும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் தான் இருக்கும். அதுவே நம்மளுடைய பற்கல்ல மனிதனுடைய பல்லில் என்ன இருக்கும் அப்படின்னா பல்லில் மற்றும் எலும்பில் கால்சியம் பாஸ்பேட் இருக்கும். மனிதனுடைய பற்கள்ல இருக்கக்கூடிய எனாமல் மற்றும் எலும்புகளில் காணப்படக்கூடியது கால்சியம் பாஸ்பேட். ஆனால் இந்த கோரல் ரீவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பவளப்பாறைகள் என்ன இருக்குன்னா கால்சியம் கார்பனேட். அடுத்து காப்பர் சல்ஃபேட் அப்படின்னா ப்ளூ விட்ரியால். இதில் வந்து ஃபார்முலாவோட கொடுத்துருப்பாங்க. காப்பர் சல்ஃபேட் ப்ளூ விட்ரியால்லாம் வந்து பார்த்தா CuSO4.5H2O கொடுத்துருப்பாங்க. ஃபெர்ரஸ் சல்ஃபேட்னா க்ரீன் விட்ரியால். இது என்னென்ன விட்ரியால்ன்றது பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட வரும். பொட்டாசியம் நைட்ரேட்னா சால்ட் பீட்டர். சல்ஃபியூரிக் ஆசிட்னா ஆயில் ஆஃப் விட்ரியால். அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிடோட இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் சல்ஃபேட்னா ஜிப்சம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். CaSO4.5H2O சொல்லுவாங்க. பொட்டாசியம் குளோரைடு KCl அப்படின்னா மியூரேட் ஆஃப் பொட்டாஷ். ஏர் பொல்யூஷன். காற்று எப்படி மாசுபடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், குளோரோ கார்பன், மீத்தேனு, இதனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம காற்றானது வந்து மாசுபடுது. இப்போது இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் வந்து என்ன மலையை பொழியும் அப்படின்னா சல்ஃபியூரிக் அமில மலை வந்து பொழியறதுக்கு காரணம் யாருன்னா வந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர். இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்கு இல்லையா, இதனால நம்மளுக்கு என்ன அமிலமலை பொழியும் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் ரெயின், HNO3ன்னு சொல்லக்கூடிய நைட்ரிக் ஆசிட் ரெயின் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அதுவே வந்து CO2ன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுனால நம்மளுக்கு என்ன அமிலமலை உருவாகும் அப்படின்னா H2CO3 கார்போனிக் ஆசிட் ரெயின், H2CO3. அப்போ என்ன அப்படின்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர்னால சல்ஃபியூரிக் ஆசிட் ரெயின், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனால நைட்ரிக் ஆசிட் ரெயின். அதே மாதிரி வந்து பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடால் நம்மளுக்கு என்ன வரும்னா கார்போனிக் ஆசிட் ரெயின். இப்போ ஆசிட் ரெயின்னு பார்க்கும்போது ஆசிட் ரெயினுக்கான அமிலமலைக்கான pH என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அப்போ என்ன அப்படின்னா வந்து ஆசிட் ரெயினுடைய pH வேல்யூ என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். வாட்டர் பொல்யூஷன். தண்ணீர் வந்து எப்படி மாசுபடுது அப்படின்னா வேஸ்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து தண்ணியோட மிங்கிள் ஆகும்போது டையிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகள்னாலையும் ஆயில் ஸ்பில்லேஜ்னாலையும், இப்போ ரீசெண்டாக கூட எண்ணூர் ஆயில் க்ரீக்ஸ் கூட போன வருஷம் வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுனாலையோ இல்லை டிட்டர்ஜென்ட் நம்ம நிறைய தண்ணீர் பகுதிகளில் போய் துணி துவைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தண்ணீர் வந்து மாசுபடுது. அப்போது டிக்ரீஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர், ஸ்கின் டிசீஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு லேண்ட் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இதுக்கான ஒரு ஆக்ட் இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ஆக்ட் 1981. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ஆக்ட். இதே மாதிரி வாட்டர் பொல்யூஷனுக்கான ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1974. இப்போ என்ன அப்படின்னா வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபாடு தடுக்கிறதுக்கான சட்டம் வந்து பார்த்தா 1981. அதே வந்து வாட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1974. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் பொல்யூஷன். நிலம் எப்படி மாசுபடுது அப்படின்னு பார்த்தா நம்ம உரங்கள் அதிகமாக வந்து விவசாய நிலங்கள் அடிக்கிறதுனாலையும் பெஸ்டிசைட்ஸு, பூச்சிக்கொல்லி, தாவரக்கொல்லியில் அடிக்கிறதுனால நம்மளுடைய நிலமும் வந்து மாசுபடுது. அப்போ மண்ணுடைய தரமானதும் கெட்டு போயிடுது. அப்போ ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட், நிலம் வந்து ஸ்பாயில் ஆகிடுது. இது மாதிரியான பொருள் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கேன்சர்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெஸ்டிசைட் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கலாக இருக்கனால ஃபார்மர் மேலே அது தெளிச்சா கூட அவங்களுக்கு கார்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் வரும், கேன்சர் ஃபார்ம் ஆகும், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், ஆஸ்துமா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரக்கூடும் அப்படின்றாங்க. ஃபோட்டோலைசிஸ். ஃபோட்டோ அப்படின்னா வந்து லைட்டுன்னு அர்த்தம், லைசிஸ் அப்படின்னா ஸ்பிளிட்டிங்னு அர்த்தம். ஃபோட்டோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு சப்ஜெக்டை படித்தாலும் வார்த்தையை உடைக்க தெரியணும். ஃபோட்டோ அப்படின்னா என்ன, லைட்டு. ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்துருப்போமா, ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, ஒளி செயற்கைன்னு பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னா ஃபோட்டோலைசிஸ் அப்படின்னா ஃபோட்டோனா
லைட் அப்படின்னு அர்த்தம். லைசிஸ் அப்படின்னா வந்து ஸ்பிளிட்னு அர்த்தம். இப்போது வெளிச்சத்தினால ஸ்பிளிட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, in atmosphere, UV rays from the sun break ozone molecule in the stratosphere into oxygen and atomic oxygen. O3 இருக்கு இல்லையா, இந்த O3 மேலே சூரிய ஒளி படும்போது, அந்த புற ஊதா கதிர்கள் படும்போது O2 ப்ளஸ் O மைனஸாக வந்து என்ன ஆகும்னா ஸ்ப்ளிட் ஆகும், உடையும். திருப்பி அந்த O2 வந்து இன்னொரு O மாலிகுலோட கம்பைன் ஆகி O3 ஃபார்ம் பண்ணும். அந்த ஒரு சிங்கிள் O திருப்பி இன்னொரு O2ஓட சேர்ந்து O3யாக ஃபார்ம் பண்ணும். அப்போது இந்த ப்ராசஸ் வந்து இந்த சைக்கிள் ஆஃப் செயின் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ராட்டோஸ்பியர் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் பகுதியான ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஓசோனில் தான் இத்தனை விஷயமும் நடக்குது. திஸ் அட்டாமிக் ஆக்சிஜன் எகைன் கம்பைன் வித் மாலிகுலர் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஓசோன். O3 மாலிகுல் இருக்குது. சூரிய ஒளி பட்டோன்னு என்ன ஆகுது, O2வாகவும் ஓவாகவும் பிரிஞ்சிருது. அந்த O2 இன்னொரு O மாலிகுலோட சேர்ந்து O3யை ஃபார்ம் பண்ணும். இந்த O இன்னொரு O2ஓட சேர்ந்து இன்னொரு O3யை ஃபார்ம் பண்ணும். அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து ஓசோன். என்சைம்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஆர் கால்டு பயோகேட்டலிஸ்ட். இது வந்து நம்ம பயோகேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி இவங்க எங்கே நம்மளுக்கு பயன்படுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபெர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய நொதித்தல் ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா இந்த நொதிகளும் ஈஸ்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லைம்ஸ்டோன் இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் குயிக் லைம், ஸ்லேக்டு லைம், சிமெண்ட்டு, மோட்டார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து லைம்ஸ்டோன்ஸ் வந்து தேவை. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்றது முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. அதனால தான் வந்து லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், ஃபாரடேஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வந்து ஃபாரடே. எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி லைசிஸ் அப்படின்னா அதே மாதிரி தான் ஸ்ப்ளிட்டிங். அப்போ காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் லைசிஸ். இப்போ இது எதோட சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டீகம்போசிஷன், மின்சாரத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது, கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறது. ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் லைக் பீரு, வைனு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இப்போ தான் பார்த்தோம், நொதித்தல் மூலிமா பார்ப்போம். இந்த ஃபெர்மெண்டேஷனை முதல்ல கண்டுபிடிச்சது யார், இந்த நொதித்தல் அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது லூயிஸ் பாஸ்டர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்போது ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் லைக் பீரு, வைன் இதெல்லாம் வந்து நொதித்தல் மூலிமா தான் கண்டுபிடிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எத்தனால் ப்ரிப்பரேஷனுமே அப்படி தான். இப்போ எத்தனாலுமே இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த பீர் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கால்டு பீவரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு the head of the matchstick contains potassium chlorate and antimony trisulfate. The sides of the match boxல என்ன இருக்கும் அப்படின்னா ரெட் ஃபாஸ்பரஸ். அந்த தீப்பெட்டியோடைய அந்த சைடில் இருக்கக்கூடிய ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்தா ரெட் ஃபாஸ்பரஸ். அந்த குச்சி மேலே இருக்க அந்த ஹெட் இருக்குது இல்லைங்களா, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா பொட்டாசியம் குளோரைட் மற்றும் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபேட். ரெண்டும் வச்சு உராயும் போது தான் நம்மளுக்கு நெருப்பு வந்து உருவாகுது. நெக்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கம்பனிங் எவல்யூஷன் ஆஃப் ஹீட் ஆர் கால்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் ஆர் கால்ட் எண்டோதெர்மிக். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடியும் போது ஹீட் வந்து லிபரேட் ஆச்சு, வெளியே வந்து வெப்பம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது எக்ஸ் அப்படின்னா வெளியேன்னு அர்த்தம். ஹீட் வந்து வெளியே போச்சு அப்படின்னா எக்ஸோதெர்மிக். எண்டோ அப்படின்னா இன்சைட்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுனா ரியாக்ஷன் போது ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா எண்டோதெர்மிக். அடுத்து ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி. ஃபோட்டோனா லைட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி டீல்ஸ் வித் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்விங் லைட். கெமிஸ்ட்ரினாவே கெமிக்கல் ரியாக்ஷன், ஃபோட்டோ அப்படின்னா என்னது லைட். அப்போது கெமிக்கல் ரியாக்ஷனில் லைட் வந்து இன்வால்வ் ஆகிறது பற்றி பார்க்கக்கூடியது. ஆசிட் பேஸ் பார்ப்போம். ஆசிட் பேசஸ், அமிலம்னா என்ன, காரம்னா என்ன. அப்போது ஒரு அமிலத்தை தண்ணியில் கரைக்கும் போது H+ அயான்ஸ் வந்து உருவாகும். அதே காரம் வந்து தண்ணியில் கரைக்கும் போது OH- அயான்ஸ் வந்து உருவாகும். தே ஆர் சோர் இன் டேஸ்ட், புளிப்பு தன்மையாக இருக்கும். ஆனால் காரம் அப்படின்றது பிட்டர் இன் டேஸ்ட், கொஞ்சம் கசப்பாக இருக்கும், துவர்ப்பாக இருக்கும். ஃபியூ ஆசிட்ஸ் ஆர் சாலிட் ஸ்டேட், சில அமிலங்கள் மட்டும்தான் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பேசஸ் ஆர் சாலிட் ஸ்டேட். அதிகமான காரங்கள் வந்து பார்த்தா திடநிலையில் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தா வெறும் கம்மியானது தான் வந்து பார்த்தா அமிலத்தில் எப்படி இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆசிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லிட்மஸ் தாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ளூ லிட்மஸ் தாளை ரெட்டாக மாற்றிடும். இப்போ ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸ் தாளை ரெட்டாக மாற்றும். பேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெட் லிட்மஸ் தாளை ப்ளூவாக மாற்றும். இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் பேசிக்காக சின்ன வயசில் பார்த்தது தான். அடுத்து சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் அப்படின்றது சோர்ஸ் எதுலேருந்து எடுப்போம் அப்படின்னா ஆரஞ்சு மற்றும் லெமன்லேருந்து எடுப்போம். அதுவே லாக்டிக் அமிலம் அப்படின்னா வந்து மில்க்லேருந்து எடுப்போம். லாக்ட் அப்படின்னாவே வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்ப்போம். லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. இப்போ லாக்டிக் ஆசிட் பாக்டீரியானா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து இதில் தான் இருக்கும். இந்த மில்க் கண்டென்ட் வந்து கேர்டாக மாறும்போது, பால் வந்து தயிராக மாறும்போது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவால் தான் கேர்டாக வந்து மாறுது. நெக்ஸ்ட்டு ஆக்சலிக் ஆசிட். ஆக்சலிக் அமிலம் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய தக்காளிகளில் பார்ப்போம், டொமேட்டோஸ். அதனால தான் வந்து பார்த்தா கிட்னி ஸ்டோன் பேஷண்ட் வந்து தக்காளி எடுத்துக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கிட்னி ஸ்டோனில் என்ன இருக்கும் அப்படின்னா கால்சியம் ஆக்சலேட். நம்ம கிட்னி ஸ்டோனில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு பேர் கால்சியம் ஆக்சலேட். இந்த கால்சியம் ஆக்சலேட் வந்து எப்படி உருவாகுதுன்னா
டொமேட்டோவில் இருக்கக்கூடிய தக்காளியில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் அமிலம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கால்சியம் ஆக்சலேட் உருவாகும். மோஸ்ட்லி நம்ம உடலில் என்ன இருக்குன்னா கால்சியம் இருக்கும். இந்த ஆக்சாலிக் அமிலம் எடுக்கும்போது கால்சியம் ஆக்சலேட் உருவாகிறதுனால தான் இந்த மாதிரி கற்கள் வந்து ஃபார்ம் ஆகுது. எங்கே அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ். சரிங்களா? அப்போது கிட்னி ஸ்டோன் பேஷண்ட் வந்து மோஸ்ட்லி தக்காளி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் அமிலம் தான். அடுத்து அசிட்டிக் ஆசிட்னா வினிகர். மாலிக் ஆசிட் எதில் இருக்கும் அப்படின்னா ஆப்பிளில் இருக்கும். அடுத்து டாட்டாரிக் ஆசிட் அப்படின்றது புளியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆசிட் பேஸ் சால்ட் HCl NaOH ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சால்ட் கிடைக்கும், NaCl. சல்பூரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து சோடியம் சல்ஃபேட் வந்து நமக்கு கொடுக்கும். நைட்ரிக் அமிலமும் சோடியம் சல்ஃபேட்டும் சேர்ந்து சோடியம் நைட்ரேட் கொடுக்கும். அசிட்டிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து சோடியம் அசிட்டேட் வந்து உருவாகும். நெக்ஸ்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு சொல்லுவாங்க. இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தா MgOH ட்வைஸ், இது மில்க் ஆஃப் மெக்னீஷியா இதோடைய ப்ராடக்ட். சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது நம்ம சோப் மேக்கிங்காக யூஸ் பண்ணுறது, டிடர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா வந்து கிளீனிங் ஆஃப் விண்டோஸ். வீட்டில் விண்டோஸ் யார் க்ளீன் பண்ணுவாங்கன்னா அம்மா க்ளீன் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா லைம் வாட்டர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடாக இருக்கட்டும், சோடியம் ஹைட்ராக்சைடாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சோப் மேக்கிங்காக தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளூ லிட்மஸ் பேப்பர் எடுக்கும்போது ரெட்டாக மாறுச்சுன்னா அது வந்து ஆசிட். கலர் மாறல அப்படின்னா அது வந்து பேஸ். அதே ரெட் லிட்மஸ் வந்து கலர் மாறல ஆனால் அது ப்ளூவாக மாறுச்சு அப்படின்னா அது காரமான சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். பினாப்தலின் எடுத்துக்கிறோம். பினாப்தலின் வந்து பார்த்தா ஆசிட் சொல்யூஷனில் நிறமற்றதாக தான் இருக்கும். ஆனால் பேசிக் சொல்யூஷனில் என்னவா இருக்குன்னா பிங்க் கலரில் மாறும். மெத்தில் ஆரஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசிட் சொல்யூஷனில் ரெட் கலரில் மாறும். இதுவே பேசிக் சொல்யூஷனில் எல்லோ கலரில் மாறும். நம்ம வந்து பசி எடுக்குது இல்லையா, அதுக்கு காரணம் என்னன்னா வந்து நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய HCl தான் வந்து அதுக்கு காரணம். இந்த HCl ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா பேர் ஹெலிகோபாக்டர் பைலோரி. இதோடைய pH ரேஞ்ச் அப்படின்றது 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கும். HCl அப்படின்றது நம்ம பிளேடையே கரைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான ஒரு ஆசிட். ஒருவேளை நம்ம அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வயிற்றெரிச்சல் இருக்கும்போது சாப்பிடாதே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அல்சர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஊறுகாய் வந்து பார்த்தா ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து நம்ம வினிகர் வந்து யூஸ் பண்ணுறதுனால தான். ஒன்று வினிகர் இல்லைனா பென்சோயிக் அமிலம். வினிகர் இல்லைனா பென்சோயிக் ஆசிட். அடுத்து ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் ஸ்வான்டே அர்ஹீனியஸ் ப்ரொபோஸ்ட் எ தியரி ஆன் ஆசிட். அதுதான் அர்கீனியஸ் தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அர்கீனியஸ் கோட்பாடு பற்றி சொன்னால் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆசிட் அப்படின்ற சப்ஸ்டன்ஸு H+ அயான்ஸ் இல்லைனா H3O+ அயான்ஸ் இன் அக்வியஸ் சொல்யூஷன். இப்போ ஒரு வாட்டர் சொல்யூஷனில் வந்து நம்ம ஆசிட் கரைக்கும் போது H+ அயான்ஸாவோ இல்லை H3O+ அயான்ஸாவோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் தான் நம்ம என்ன சொல்லணும்னா வாஷிங் சோடா. அதே மாதிரி சோடியம் பைகார்பனேட்னா பேக்கிங் சோடான்னு பார்த்தோம். NaOH அப்படின்னா வந்து காஸ்டிக் சோடா. KOH அப்படின்னா வந்து காஸ்டிக் பொட்டாஷ். இவங்களாம் ஸ்ட்ராங்கான பேஸுக்கு எக்ஸாம்பிளாக வருவாங்க. ப்ரொப்பேன் இஸ் யூஸ்ட் இன் LPG சிலிண்டர்ஸ். நம்மளுடைய LPG சிலிண்டரில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா ப்ரொப்பேன் யூஸ் பண்ணுறோம். அப்போது இது யூஸ் பண்ணுறதுனால அது லீக் ஆகிற ஸ்மெல் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஓடர்லெஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா மெர்கேப்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க. இந்த மெர்கேப்டான் ஆட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு கேஸ் ஸ்மெல் வருது இல்லைங்களா. இப்போ ப்ரொப்பேன் இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்மெல் வராது. கூட மெர்கேப்டான் ஆட் பண்ணுறதுனால தான் இந்த கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல்லை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அடுத்து ஆக்டைன் நம்பர்னா என்ன, சீட்டைன் நம்பர்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்டைன் அப்படின்றது பெட்ரோலுக்காக யூஸ் பண்ணுவோம். சீட்டைன் அப்படின்னா டீசல். சிக்கு அடுத்து டி வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீட்டைன் நம்பர்னா டீசலுக்காக வரக்கூடியது. இது எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்தா பெட்ரோலை வந்து நம்ம மெஷர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தா டீசலுக்காக. நெக்ஸ்ட் ஆக்டைன் நம்பர் ஆஃப் பெட்ரோல் வந்து நம்ம அதிகரிச்சோம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எதை ஆட் பண்ணலாம் அப்படின்னா பென்சின் இல்லைனா டொலுவின். அப்போ இந்த எண்ணெய் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா பென்சின் மற்றும் டொலுவினை ஆட் பண்ணலாம். சீட்டைன் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா அசிட்டோன் வந்து ஆட் பண்ணலாம். அடுத்து ஆக்டைன் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா சீட்டைன் நம்பர் வந்து கம்மியாக இருக்கும், வைஸ் வெர்சா. அதே மாதிரி இந்த இடத்துல சீட்டைன் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ஆக்டைன் வேல்யூ கம்மியாக இருக்கும். ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்றது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர் இருக்குது. இந்த ப்ரொடியூசர் கேஸை வந்து அமெரிக்காவில் என்ன சொல்லுவாங்கன்னா உட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூசர் கேஸ், இந்த ப்ரொடியூசர் கேஸை அமெரிக்காவில் உட் கேஸ் அப்படின்றாங்க. இங்கிலாந்தில் யூகேல சக்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் த ஃபியூச்சர் ஃபியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட் ஃபியூலாக நம்ம ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா வந்து இது ரொம்ப க்ளீனான ஃபியூல். இது வந்து எந்த ஒரு பொல்யூஷனும் நம்மளுக்கு வந்து தராது. அதனால் இது வந்து ஒரு க்ளீன் ஃபியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயில் வெல், முதல்ல எண்ணெய் கிணறு வந்து உலகத்திலே எங்கே வெட்டினாங்க அப்படின்னா 1859 அமெரிக்காவில் உள்ள பென்னிசில்வேனியாவில் வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க. இரண்டாவது கிணறு வந்து எங்கே வெட்டியிருப்பாங்க அப்படின்னா
அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அசாமில் மக்கும் அப்படின்ற பகுதியில் 1867 ஃபர்ஸ்ட் ஒன் 1859, ரெண்டாவது 1867. நெக்ஸ்ட் பிளாக் கோல்டு அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நிலகரியை பிளாக் கோல்டு பிளாக் டைமண்ட்னு சொல்லுவோம். இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளாக் கோல்டு அப்படின்னா பெட்ரோலை சொல்லுவோம். கோல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலக்கரிக்கு 4 ஸ்டேஜ் இருக்கு. பீட், லிக்னைட், சாரி இங்க பிட்யூமன், லிக்னைட், அடுத்து வந்து பார்த்தா ஆந்த்ரசைட், லாஸ்டா என்ன வரும் அப்படின்னா ஆந்த்ரசைட். இப்போ வந்து தாவரங்கள் நிறைய பிளான்ஸும் அனிமல்ஸும் என்ன ஆகுது, ஒரு காலகட்டத்தில் வந்து புவிக்குள்ளே போய் படிய ஆரம்பிச்சிரும். அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வெறும் 40% மட்டும் கோல், 40%க்கும் கம்மியான கார்பன் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பீட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில காலகட்டங்கள் வருஷம் கழிச்சு என்ன ஆகுனா அது பிட்யூமினஸாக மாறும். இந்த பிட்யூமினஸாக மாறும்போது 40 முதல் 60% வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் கண்டென்ட் வந்து இருக்கும். அடுத்து லிக்னைட் அப்படின்றது என்ன அப்படின்னா 60லேருந்து 80% வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் கண்டென்ட் இருக்கும். இது மோர் தென் 90% ஆஃப் கார்பன். அப்போ என்ன அப்படின்னா கோல் நிலக்கரி அப்படின்றது உருவாகிறதுக்கு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு பீட் அப்படின்னு சொல்லுவாங்க, 40%க்கும் கம்மியான கார்பன் கண்டென்ட் இருக்கணும். பிட்யூமினஸ் அப்படின்றது 40லேருந்து 60% கார்பன் கண்டென்ட் இருக்கும். லிக்னைட்ன்றது 60லேருந்து 80% கார்பன் கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆந்த்ரசைட் அப்படின்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல். இருக்கிற நிலக்கரியிலே பியூரஸ்ட் ஃபார்ம்னா ஆந்த்ரசைட். இது நம்ம எல்லாருக்குமே கிடைக்காது. இது ஃபார்ம் ஆக பல வருஷங்கள் ஆகும். இதே மாதிரி ரொம்ப ஒரு தரமான கோல்னா இதுதான். இது நம்ம எரிச்சோம் அப்படின்னா எந்த ஒரு தேவையில்லாமல் கண்டென்ட்டோ இல்லை அதிகமான சாம்பலோ வந்து உருவாகாது. இதுவே இந்த பிட்யூமன் லிக்னைட்லாம் நம்ம எரிச்சோம் அப்படின்னா சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக வரும். அதே மாதிரி ஆஷ்ன்னு சொல்லக்கூடிய சாம்பல்கள் வந்து அதிகமாக வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஆந்த்ரசைட் தான். ஆனால் ஆந்த்ரசைட் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது லிக்னைட்டு எங்கே இருக்குது அப்படின்னா நெய்வேலி லிக்னைட். அடுத்து பிளாக் கோல்டு அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம பிளாக் கோல்டுனா பெட்ரோல் சொல்லுவோம். பிளாக் டைமண்ட் அப்படின்னா வந்து கோலை வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரமான உலோகங்களில் வரும். அது காரமண் உலோகங்கள்னு சொல்லக்கூடிய அல்கலி எர்த் மெட்டல்ஸ் வரும். 3லேருந்து 12வது குரூப் வரவங்க டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 13வது குடும்பத்தை போரான் குடும்பம். இந்த பி பாருங்க 1 3 மாதிரி தெரியுதா? பி அப்படின்னா 1 3 சேர்ந்த மாதிரி இருக்கா? அப்போ 13வது குடும்பம். 14 அப்படின்னா கார்பன் குடும்பம். 15 அப்படின்னா நைட்ரஜன் ஃபேமிலி. 16 அப்படின்னா ஆக்சிஜன் குடும்பம், இல்லைனா வந்து சால்கோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. 17 அப்படின்றது ஹாலோஜன்ஸ்னா இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின் இவங்கெல்லாம் வருவாங்க. அடுத்து வந்து பார்த்தா 18ல் வந்து நோபல் கேஸஸ் வந்து வரும். ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் என்ன நடக்கும்னா ஆக்சிஜன் ஆட் ஆகும், ஹைட்ரஜன் வெளியே போயிடும், ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகும். அதே மாதிரி ரிடக்ஷன் அப்படின்னா ஆக்சிஜன் ரிமூவ் ஆகும். இங்கே நடக்கிறதுக்கு அப்படியே எதிர்வினையாக நடக்கும். இங்கே ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனா இங்கே ஹைட்ரஜன் வந்து கூடுதலாக கிடைக்கும். இங்கே எலக்ட்ரான் லாஸ் ஆச்சா இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகும். கெமிக்கல் பாண்டிங்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது முன்னே பார்த்தது தான் ஆசிட்ஸு. கான்சன்ட்ரேட்டடான இன்ஆர்கானிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப காஷியஸாக தான் வந்து யூஸ் பண்ணும். இல்லாட்டி வந்து நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னா எரிச்சல் ஏற்படும். சில நேரங்களில் வந்து ஸ்கின்னுமே டேமேஜ் ஆகும். அடுத்து அசிடிட்டி அப்படின்றது வந்து பார்த்தா எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா பேஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து OH குரூப், ஏன்னா பேஸ் அப்படின்னா காரத்தில் என்ன மென்ஷன் பண்ணுவோம், OH- மென்ஷன் பண்ணுவோம். எவ்வளோ OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணுதோ அவ்வளோ டேர்ம்ஸ் ஆஃப் அசிடிட்டின்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மோனோ பேசிக், மோனோ அசிடிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. சில உலோகங்கள் வந்து பார்த்தா சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகிறது இல்லை. அது எதுன்னு பார்த்தோம்னா காப்பர், சில்வர், குரோமியம், CuAgCr. அடுத்து கலர் ஆஃப் த ஃப்ளேம். பிரிக் ரெட் கலரில் இருக்கா? அப்போது நம்மளுக்கு இன்ஃபரன்ஸ் என்ன கிடைக்கும்னா கால்சியம் 2+. கோல்டன் எல்லோ கலர் அப்படின்னா Na2+. பிங்க் கலர்னா K+. அடுத்து க்ரீன் ஃப்ளஷஸ் அப்படின்னா ஜிங்க் 2+. லிட்மஸ் பேப்பர் முன்னே நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன அப்படின்னா வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2ஆக பிரிக்கலாம். சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ், அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். சேச்சுரேட்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிங்கிள் பாண்ட் வரக்கூடியவங்க தான் சேச்சுரேட்டட். எப்படி இருப்பாங்கன்னா சிங்கிள் பாண்ட்.
இவங்க மோர் தென் சிங்கிள் பாண்டு 2 ஆர் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் வருவாங்க. ஃபஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கும், கார்பன் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு பேர் தான் ஹைட்ரோ கார்பன். சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டடாக பிரிக்கிறோம். சிங்கிள் பாண்டுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா அல்கேன், CN H2N +2. இதில் ரெண்டாக பிரிக்கலாம். அல்கீன், அல்கைன். இதோடைய ஃபார்முலா CnH2n. இதோடைய ஃபார்முலா CnH2n -2. அப்போ என்னன்னா ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் கார்பனால் ஆனது. இதை ரெண்டாக பிரிக்கிறோம். சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். இந்த சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் சிங்கிள் பாண்டால் ஆனது. இது டபுள் பாண்ட் இல்லைனா ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அடுத்து இது அல்கேன்னு சொல்கிறாங்க. இது அல்கீன் மற்றும் அல்கைன் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கேன் அப்படின்னா CnH2n +2. இது வந்து பார்த்தா CnH2n அல்கீனு, அல்கைனா CnH2n -2. இதில் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கான டெரிவேட்டிவ்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சிங்கிள் பாண்டா அல்கேனுன்னு சொன்னோமா, எடுத்துக்காட்டு மீத்தேன். சிங்கிள் பாண்ட்ஸாக இருக்கா, அப்போ இவங்க சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். அடுத்து பாருங்கள், டபுள் ட்ரிபிள் பாண்டுக்கு எக்ஸாம்பிள் அல்கீன் மற்றும் அல்கைன். டபுள் பாண்ட் இருந்தால் அது வந்து பார்த்தா அல்கீன், ட்ரிபிள் பாண்ட் வந்தால் அல்கைன். கார்பன் மொனாக்சைடு. இந்த கார்பன் மொனாக்சைடு கேஸை யாராச்சும் சுவாசிச்சாங்க அப்படின்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, ஈவன் செத்து கூட போயிடுவாங்க. இதோடைய யூசஸ்லாம் சும்மா ஒரு ரீட் மட்டும் விட்டு பாருங்கள். இது வந்து ஒரு கலர்லெஸ் ஓடர்லெஸ்ஸான கேஸ், ஹைலி டாக்ஸிக். நம்ம ஸ்மெல் பண்ணோம், நம்ம வந்து நுகர்ந்தோம் அப்படின்னா நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். காக்கி சட்டை மூவிலாம் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக கடத்தும் போது இந்த கேஸ் வச்சு தான் அந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு. முன்னே பார்த்தோம், ஆசிட் ரெயினுக்கு பார்த்தோம், ட்ரை ஐஸ் ப்ரிப்பரேஷனில் பார்த்தோம், நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். CO2 அதிகமாகிடுச்சுன்னா தான் புவி வந்து வெப்பமடைகிறது. கால்சியம் கார்பைட். கால்சியம் கார்பைட் அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் கால்சியம் ஆக்சைடு மற்றும் கோக்கு. இந்த கோக் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டீல் தயாரிக்கும் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரியாக்டண்ட்டாக நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த கால்சியம் கார்பைடு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிச்சு கால்சியம் கார்பைடை. ஏன் அப்படின்னா இந்த கல்லை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பழங்களை பழுக்க வச்சாங்க. ஸோ இந்த கால்சியம் கார்பைடை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பேன் பண்ணிட்டாங்க. அடுத்து கார்பன் டைசல்ஃபைடு. கார்பன் டைசல்ஃபைட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஞ்சைசைடாகவும் இன்செக்டிசைடாகவும் யூஸ் பண்ணுறோம். கால்சியம் கார்பனேட்டு இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஆன்டாசிடாக யூஸ் பண்ணுறோம். சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் முன்னே பார்த்தோம், பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடியது. டைமண்டு. டைமண்ட் அப்படின்றது கார்பன் கண்டென்ட்டில் 4 கோவலன்ட் பாண்ட் இருக்கும். ஆனால் கிராஃபைட்னா 3 கோவலன்ட் பாண்ட் இருக்கும். டைமண்ட்னா 4, கிராஃபைட்னா 3. அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கார்பன் பார்ட்டிகல் எதுன்னு பார்த்தா டைமண்ட் தான். ரொம்ப ஹார்டாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது சாஃப்ட் அண்ட் ஸ்லிப்பரியாக இருக்கும், ஒபேக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். 3Dயில் வந்து பார்க்கும்போது டெட்ராஹெட்ரல்னால் 4 ஸ்ட்ரக்சர் கொண்டதாக இருக்கும். இது வந்து பார்த்தா ஹெக்ஸகான் யூனிட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து மின்சாரத்தை கடத்தாது, பட் இது வந்து கடத்தும். எதுனா கிராஃபைட். இதில் பாருங்கள், இந்த அட்டாமிக் ரேடியஸ் இன் பீரியட் அண்ட் குரூப்னு கொடுத்துருக்காங்க. இது எப்போ படித்தாலுமே நம்மளுக்கு வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியாமல் மறந்துகிட்டே இருப்போம். லாஸ்ட்டில் இருக்கவங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் 1 படித்தா போதும், 2 படித்தா கன்ஃபியூஸ் ஆகிடும். அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, IEE. இவங்க 3 பேருமே பீரியடில் அதிகரிப்பாங்க, குரூப்பில் குறைஞ்சிருவாங்க. இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அட்டாமிக் ரேடியஸ் மற்றும் அயானிக் ரேடியஸ். ரேடியேஷன் வந்துச்சு அப்படின்னாலே பீரியடில் என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிச்சிடும். மிச்சம் 3 பேரும் பீரியடில் அதிகரிக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு அப்படியே வைஸ் வர்சா தான் இது. அதே மாதிரி நம்மளுடைய நோபல் கேஸ் இருக்கு இல்லையா, நோபல் கேஸ் வந்து மற்ற ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணாது. ஏன் இது நோபல் கேஸ் அப்படின்னா வந்து அதோடைய ஃபுல் ஆர்பிட்டால்ஸுமே ஃபில் ஆகிடும். S and P ஆர்பிட்டால் வந்து ஃபுல்லுமே ஃபில் ஆகிடும். வேலன்சி எல்லாமே ஃபில் ஆனதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு அடிஷ்னல் எலக்ட்ரான்ஸாலுமே இதால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இது நோபல் கேஸ்ன்றாங்க. நோ மோர் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஆடட் டு தெம், ஹென்ஸ் தேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். ஏன்னா அதோடைய வேலன்சி ஃபுல்லுமே வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் பாக்சைட்னா பாருங்கள், ஒவ்வொரு ஓருக்கான வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்சைட் Al2O3.2H2O, மார்பிளுக்கு கால்சியம் கார்பைட், கலினா. இந்த விஷயங்கள்லாம் ஒரு ரீட் மட்டும் ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணிவிடுங்க. அடுத்து டியூராலுமின்னா என்ன, இது நம்ம முன்னையே பார்த்தது தான்.
இது பாருங்க, டைல்யூட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, டைல்யூட் ஆசிடோ கான்சன்ட்ரேட்டட் ஆசிடோ டஸ் நாட் அட்டாக் அலுமினியம். அப்போது நைட்ரிக் அமிலம் வந்து அலுமினியமை வந்து அட்டாக் பண்ணாது. அப்போது ஒருவேளை அது அலுமினியம் கூட நம்ம ரியாக்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு தின்னான ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிடும். அது ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து என்ன ஆகுனா ஒரு ஆக்சைட் ஃபில்ம் மாதிரி வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து ஃபார்ம் பண்ணும். அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நைட்ரிக் அமிலம் வந்து கான்சன்ட்ரேட்டடோ டைல்யூட்டோ அலுமினியம் கூட ரியாக்ட் ஆகாது. அப்படி ரியாக்ட் நம்ம ஆக ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆக்சைட் ஃபிலிம் வந்து இது உருவாக்கும். பாருங்க, சாலிட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காப்பர் டிசால்வ்ட் இன் கோல்டு அப்படி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சாலிடாக எடுத்தோம்னா உலோகத்தோடைய கலவை அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விட் சாலிட் எடுத்துக்கிட்டோம்னா மெர்க்குரின்றது லிக்விட் மெட்டலா, அது கூட சோடியம் மெர்க்குரியோடைய அமால்கம் சொல்கிறாங்க. லிக்விட் சொல்யூஷனில் சாலிடும் லிக்விடும் சேர்ந்தா சோடியம் குளோரைடுன்றது சாலிடா, தண்ணியில் கரைக்கிறோமா லிக்விடா, அப்போ சோடியம் குளோரைட் இன் வாட்டர். லிக்விட்னா எத்தில் ஆல்கஹால் டிசால்வ்ட் இன் வாட்டர். ரெண்டுமே வந்து பார்த்தா தண்ணி திரவ பொருள் தான். கேஸ் லிக்விட் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வாட்டரில் ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்கும்போது ஏரேட்டட் ட்ரிங்க்ஸில் CO2 தான் அடைச்சி வச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணும்போது சவுண்ட் வரும் இல்லையா, ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர். நெக்ஸ்ட்டு கேஷியஸ் சொல்யூஷன்னா லிக்விட் கேஸ் அப்படின்னா லிக்விட்னா வாட்டர் வேப்பர், கேஸ் ஏரில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸ். நெக்ஸ்ட்டு கேஸ்னா ஹீலியம் ஆக்சிஜன் கேஸஸ். நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, ப்ளூ விட்ரியால்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் 5H2O இருக்கும். எப்சம் சால்ட்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் 7 இருக்கும் 7H2O. ஜிப்சம்னா கால்சியம் சல்ஃபேட் 2H2O சிமெண்ட் மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. க்ரீன் விட்ரியால்னா ஃபெர்ரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். நெக்ஸ்ட்டு ஒயிட் விட்ரியால்னா ஜிங்க் சல்ஃபேட் 7H2O. எப்படி பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த பாக்ஸ் கண்டென்ட் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு மேட்ச் வந்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். அடுத்து ஹைக்ரோஸ்கோபிக்னா என்ன, டெலிக்வசன் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து when exposed to atmosphere at ordinary temperature they absorb moisture and do not dissolve. அப்போது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ச்சரை வந்து அப்சர்வ் பண்ணும், ஆனால் வந்து அது டிசால்வ் ஆகாது, கரையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டெலிக்வசன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா அப்சர்வ் பண்ணிக்கும், அட் த சேம் டைம் என்ன ஆகுனா டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். டிசால்வ் ஆகலை அப்படின்னா அது ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு அர்த்தம். ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் டு நாட் சேஞ்ச் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆன் எக்ஸ்போஷர் டு ஏர். அப்போது காற்றுல வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை அது மாற்றிக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காற்றுல போய் படும்போது அவங்களோட ஃபிசிக்கல் இதை வந்து மாற்றிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் மேபி அமார்ஃபஸ் சாலிட் ஆர் லிக்விட். இவங்க திடப்பொருளாகவும் இருப்பாங்க இல்லை திரவ பொருளாகவும் இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா திடப்பொருளாக மட்டும்தான் இருப்பாங்க. ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா என்ன, இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். அப்போது ஒரு ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அது பழையபடிக்கு மாறுச்சு அப்படின்னா ரிவர்சிபிள். ஒன்ஸ் ஒரு ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் திருப்பி அதோடைய முன்னாடி ஸ்டேஜுக்கு போக முடியாது, அதுதான் இர்ரிவர்சிபிள். அதான் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டாக நடக்கும். இது ஒரே டைரக்ஷன், யூனி டைரக்ஷனல் தான். இட் அட்டைன்ஸ் ஈக்லிபிரியம். இது சமன்பாடு அடையும், இது வந்து ஈக்லிபிரியம் வந்து அட்டைன் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து ரியாக்டன் cannot be convert completely into product. இப்போ முழுசாக வந்து ப்ராடக்டாக மாறாது, ஏன்னா திருப்பி அது என்னவா மாறும் ரியாக்டண்ட்டாக மாறிடும். ஆனால் இது வந்து ஒன்ஸ் மாறிடுச்சுன்னா ப்ராடக்ட் உருவாயிடுச்சுன்னா திருப்பி ரியாக்டண்ட்டாக மாறாது. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கக்கூடியது, இது மிகவும் ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஒரு உணவு வச்ச உடனே கெட்டுரும். இப்போ இன்றைக்கி நான் காலையில் ஒரு ஃபுட்டு வந்து சமைக்கிறோம் அப்படின்னா சாயங்காலமே கெட்டுரும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கம்மியாக இருக்கும். அப்போது ரியாக்ஷன் வந்து ரொம்ப லேட்டாக நடக்கும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய காயத்துக்கு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் poured on the wound. காயங்களில் யூஸ் பண்ணும்போது இட் டீகம்போசஸ் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். புண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியும் ஆக்சிஜனையும் டீகம்போஸ் பண்ணுது. அப்போ இந்த கேஷியஸ் ஆக்சிஜன் பபுள் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி டிங்சர் வைக்கும்போது எரியும் இல்லைங்களா, அதெல்லாம் இதுதான். இப்போ என்னன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து வேற எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் அப்படின்னா வந்து கலப்படமாக்குறது. எது கலப்படம் அப்படின்னா வந்து பால் வந்து கலப்படம் பண்ணும்போது அடல்ட்ரேஷனுக்கு வந்து எது யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து காயங்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறோம். அது வந்து வாட்டர் அண்ட் ஹைட்ரஜன் டீகம்போஸ் பண்ணுது. அதே ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் கலப்படம் பண்ணுறோம், பாலுக்கு பதிலாக இதை கலந்து கொடுத்துட்றாங்க. காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன்னா ரெண்டு பொருள் கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். டீகம்போஷன்னா ரெண்டு பொருள் சேர்ந்து செதஞ்சு ஒரு பொருளாக வந்து மாறுறது. இப்போ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த இடத்துல எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும், இந்த இடத்துல வந்து எனர்ஜி அப்சர்வ் ஆகும். இப்போது ஏவும் பியும் சேர்ந்து ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு AB கிடைக்கும். இது காம்பினேஷன் ரியாக்ஷன். டீகம்போஷன் ரியாக்ஷன்னா AB சேர்ந்து ரியாக்ட் ஆகி A தனியாகவும் B தனியாகவும் கிடைக்கும். அப்படியே ஆப்போசிட். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எனர்ஜி வந்து என்ன ஆகும், அப்சர்வ் ஆகும். இந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து
இந்த இடத்துல எனர்ஜி ரிலீஸ் ஆகும், இங்கே எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகும். அடுத்து எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட் மேபி த ரியாக்டன்ட். இங்கே எலமெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை காம்பவுண்டாகவும் எடுத்துக்கலாம். இங்கே ஒரே ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த பாக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, என்னென்ன ஆசிடுக்கு எவ்வளோ pH இருக்குது அப்படின்றது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸ்ட் அண்ட் ஃபர்மெண்டேஷன் நம்ம முன்ன தான் பார்த்தோம். அடுத்து ordinary soaps when treated with hard water precipitate as salts of calcium and magnesium. இப்போ நம்ம சோப்பை வந்து ஆர்டினரி சோப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஹார்டான வாட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாட்டரில் யூஸ் பண்ணும்போது சோப் அந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட்ஸ் வந்து உருவாகும். இந்த மாதிரி நம்ம நிறைய கிளாத்தில் பார்ப்போம். ட்ரெஸ் காய போட்டதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒயிட் கலரில் பேச்சஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ தே அப்பியர் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாத் ஸ்டிக்கி கிரேஸ் கம்மு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ த சோப்ஸ் கேனாட் பி யூஸ் கன்வீனியன்ட்லி இன் ஹார்ட் வாட்டர். அப்போ சோப் அப்படின்றது ஹார்ட் வாட்டரில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்டினரி சோப் அப்படின்றது வந்து பார்த்தா ஹார்ட் வாட்டரில் விட நார்மல் வாட்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஹார்ட் வாட்டருக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிட்டர்ஜென்ட் சோப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் முக்கியமானது தான். ஆல்கஹால் அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப் OH, எத்தனால் அப்படின்னு முடியும், OL அப்படின்னு முடியும். ஆல்டிஹைட் CHO ஆல்டிஹைடு அப்படின்ற நேமில் முடியும், இல்லை AL அப்படின்னு முடியும். கீட்டோன்ஸ் CO குரூப்பு, அசிட்டோன் எக்ஸாம்பிள் வந்து அசிட்டோன். கார்பாக்சிலிக் ஆசிட் ஆசிட் அப்படின்னாலே COOH அசிட்டிக் ஆசிட். எஸ்டர் அப்படின்னா COOR அப்படின்னு ஃபார்ம் ஆகும், மெத்தில் அசிட்டேட். ஈத்தர் அப்படின்னா ROR. கீட்டோன்னா COR, இது வந்து பார்த்தா ROR. அடுத்து ஹாலஜன் குரூப்ஸ் பாருங்கள். F அப்படின்னா ஃப்ளூரோ, CLனா குளோரோ, BRனா ப்ரோமோ, ஐனா அயோடோ, NH2னா அமினோ, CH3னா மெத்தில், CH3CH2 அப்படின்னா எத்தைல். நான் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான சஃபிக்ஸ் எப்படி முடியும் அப்படின்னா ஆல்கஹாலுக்கு OLன்னு முடியும், ஆல்டிஹைடுக்கு ALன்னு முடியும், கீட்டோன்ஸ்க்கு Oன்னு முடியும், கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு OIC ஆசிட் அப்படின்னு முடியும். நெக்ஸ்ட் டோட்டல் ஃபேட்டி மேட்டர். டோட்டல் ஃபேட்டி மேட்டர்னா நம்ம சோப்பில் எவ்வளோ TFM இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தான் ஒரு சோப்பை வாங்கணும். அப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக ஒரு சோப் வாங்குறதுக்கான குவாலிட்டியே வந்து அதுதான். அப்போது இந்த சோப்பில் வந்து அதிகமான TFM இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு பாத்திங் சோப்புன்னு அர்த்தம். TFM கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கக்கூடாது. இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ சாதா சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட் சோப்புக்கும் உள்ள வித்தியாசம். அப்போது சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட், இது வந்து சல்ஃபோனிக் ஆசிட்ஸ். இதோடைய குரூப் வந்து COONAன்னு இருக்கும், இது SO3NAன்னு இருக்கும். ஏன்னா சல்ஃபோனிக் ஆசிட் குரூப் இல்லைங்களா. அடுத்து அனிமல் ஃபேட்டி இல்லைனா வெஜிடபிள் ஆயில்ஸ் இருக்கும். இதில் எதுலேருந்து தயாரிப்பாங்க அப்படின்னா வந்து க்ரூட் ஆயில், நம்ம பெட்ரோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆயிலேருந்து கிடைக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோன்னா எஃபெக்டிவ்னஸை வந்து குறைச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இதோடைய எஃபெக்டிவ்னஸ் எப்போ வந்து குறையும் அப்படின்னா ஹார்டான வாட்டர், கடினமான நீரில் வந்து நம்ம பயன்படும் போது இது என்ன ஆகும்னு சொன்னோம், சால்ட் வந்து ஃபார்ம் ஆகும், கால்சியம் மெக்னீஷியம் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஹார்டான வாட்டர்லேயுமே யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு தான். அடுத்து வந்து பார்த்தா அந்த ஹார்டான வாட்டரில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்கம்மு மாதிரி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோமா. அடுத்து இந்த இடத்துல ஸ்கம் வந்து ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா புவர் ஃபோமிங் கெப்பாசிட்டி. சாதா சோப்பில் நுர வராது, ஆனால் டிட்டர்ஜென்ட் சோப் துணி சோப்பில் என்ன வரும், நல்லா நுர வரும். அடுத்து சோப்ஸ் ஆர் பயோடிகிரேடபிள். இது வந்து நம்மளால் பயோடிகிரேடபிள் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா இது க்ரூட் ஆயிலேருந்து நம்ம தயாரிக்கக்கூடியது. நம்ம முன்ன தான் பார்த்தோம் சேச்சுரேட்டட்னா என்ன, அன்சேச்சுரேட்டட்னா என்னன்னு பார்த்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 டேஸில் நல்லா வந்து இந்த கோ த்ரூ பண்ணிவிட்டு PDF வந்து லிங்க்கில் அட்டாச் பண்ணிடுவோம். நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.